வெல்கம் பேக் டு மை சேனல் நண்பா. நம்ம இன்னைக்கு த ஃபர்ஸ்ட் சன் இன் லவ்விங்கோட ஆல் டைம் அனிமோட 41லிருந்து 50வது எபிசோடு வரைக்கும் பார்க்க போகிறோம். ஹீரோ அந்த உடஞ்சி போன வெப்பனை எல்லாத்தையும் அவனுடைய ரீஇன்கார்னேஷன் பவுலை யூஸ் பண்ணி கல்டிவேஷன் பண்ணிக்கிட்டு இருந்து அவனுடைய பவர் எல்லாத்தையும் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு இருந்துட்டு நான் எப்படியோ இன்னேட்டர் ரிலிமோட லெவல் 5 அடைஞ்சிட்டேன். அந்த மூத்தாவோ எக்ஸ்வான் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்கவே மாட்டாரு. உண்மையிலே ஆன்மேன் டிசபிளா இருக்கிறது ரொம்ப நல்லா இருக்கு. என்னுடைய கல்டிவேஷன் பவரை இந்த உடஞ்சி போன வெப்பனுங்களை யூஸ் பண்ணி அதிகரிக்க முடியுது. அதனால நான் இதுக்கப்புறம் ஒரு கோட் டிசபிளா இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோ சிரிச்சுக்கிட்டு இருக்கவும் அவனுங்க ரெண்டு பேரும் அந்த இடத்துக்கு வந்துட்டு சீனியர் எக்ஸோ காலையிலே நீங்க என்ன நல்ல மூடுல இருக்கிற மாதிரி தெரியுதுன்னு குண்டன் கேட்க, ஏன்னா இன்னைக்கும் என்னால செக்டர்ல வேலை செய்ய முடியும் அதை நினைச்சுதான் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தேன். சரி வேலைக்கு போறதுக்கான டைம் வந்துருச்சு, நான் இங்கிருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்துல இருந்து கிளம்பவும் சீனியர் எக்ஸோ ஒரு நிமிஷம் நில்லுங்க, இதுக்கப்புறம் நீங்க ஒலிம்பிக்கோட ஆன்மேன் டிசபிளா இருக்க தேவையில்லைன்னு லீடர் சொல்லிட்டாருன்னு குண்டன் சொல்லவும், என்ன அப்ப இதுக்கப்புறம் என்னால அந்த வெப்பனுங்களை கலெக்ட் பண்ண முடியாதா? அந்த கிழட்டு மூத்தாவோ எக்ஸுவான அவர் என்ன சொன்னாருன்னா உங்களை வெப்பன் பீக்கில் பார்ட் டைமா ஒர்க் பண்ண சொன்னாருன்னு குண்டன் சொல்லவும், என்ன வெப்பன் பீக்கில் பார்ட் டைமா ஒர்க் பண்ணணுமா? சீனியர் எக்ஸு எனக்கு நல்லாவே தெரியும் இதை நினைச்சு நீங்க ரொம்ப வருத்தப்படுவீங்கன்னு, ஆனா லீடரோடைய வார்த்தையை உங்களால மீற முடியாதுன்னு குண்டன் சொல்லிட்டு இருக்கவும் நம்ம ஹீரோவோ அதை நினைச்சு சிரிச்சுக்கிட்டு இருந்துட்டு, நான் என்ன கேள்விப்பட்டேன்னா வெப்பன் பீக்கில் தான் எல்லாம் உடைஞ்சு போன வெப்பனும் வரும், அதனால எனக்கு இப்போ ஜாக்பாட்டை அடிச்சிருச்சு, இது ரொம்ப நல்ல விஷயம்னு ஹீரோ அவனுக்குள்ளாரே சொல்லிட்டு இருக்க. சரி செக்டர் லீடர் சொன்னதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உள்ளியா இருக்கிறவங்க கேட்கவும், செக்டர் லீடரோடைய பார்வையில நான் ரொம்ப பெரிய ஆளா தெரியுறேன், அதனாலதான் எனக்கு இந்த மாதிரி முக்கியமான வேலை எல்லாத்தையும் கொடுக்கறாரு, அதனால இதை நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. சீனியர் எக்ஸோ வெப்பன் பீக்ல வேலை செய்யறத நினைச்சு நீங்க ரொம்ப சந்தோஷப்படுறீங்களா? அந்த இடத்துல நீங்க வேலை செஞ்சீங்கன்னா ரொம்ப டயர்ட் ஆயிடுவீங்கன்னு குண்டன் சொல்லிட்டு இருக்க. அதனால தான்டா நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன், நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தா இந்த செக்டோரிய புகழ் எல்லாம் பரவும் அப்படின்னு ஹீரோ அவனுக்கிட்ட சொல்லிட்டு இருந்துட்டு, இந்த மாதிரி ஒரு வாய்ப்புக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். வெப்பன் பீக்குக்கு போயிட்டு அந்த இடத்துல இருக்கிற வெப்பன்களை யூஸ் பண்ணி என்னால கல்டிவேஷன் பண்ண முடியும். மூத்தாவோவே இப்ப என்ன அந்த இடத்துக்கு போக சொல்லி எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்காருன்னு ஹீரோ அவனுக்குள்ளாரே சொல்லிட்டு இருக்க. சீனியர் எக்ஸோ நீங்க எவ்வளவு கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பீங்கன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும், அதனால நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வெப்பன் பீக்குக்கு உங்க கூட பார்ட் டைமா வேலைக்கு வரலான்னு முடிவு பண்ணிட்டோன்னு குண்டன் சொல்லவும், இரு எதுக்காக நீங்க ரெண்டு பேரும் வர போறீங்க, செக்டர் லீடர் என்ன மட்டும் தானே போக சொல்லி இருக்காருன்னு ஹீரோ சொல்லவும், சீனியர் எக்ஸோ நாங்க ரெண்டு பேரும் உங்க கூட இருந்துட்டு நீங்க பண்றத எல்லாத்தையும் பார்த்து நாங்களும் கத்துக்கலான்னு இருக்கோம் அப்படின்னு குண்டன் சொல்லிட்டு இருக்க. அவன் கரெக்டா தான் சொல்றான். சீனியர் எக்ஸோ நாங்க ரெண்டு பேரும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக கண்டிப்பா வருவோம்னு ஒல்லியா இருக்கிறவன் சொல்லிட்டு இருக்க. இது என்னடா புது பிரச்சனையா இருக்கு, இவனுங்களும் என் கூட வந்தா அந்த வெப்பனை எல்லாத்தையும் என் இஷ்டத்துக்குன்னு அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருந்து என்னுடைய கல்டிவேஷன் பவரை இன்க்ரீஸ் பண்ண முடியாது, நான் இப்ப ஏதாவது பண்ணி ஆகணும்னு ஹீரோ அவனுக்குள்ளாரே சொல்லிட்டு இருக்க. சீனியர் எக்ஸுன்னு அவன் கூப்பிடவும், ஏன்டா ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு என்ன கஷ்டப்படுத்தி பாக்குறீங்க, நான் தனியா போயிட்டு அதை எல்லாத்தையும் சமாளிச்சுக்கிறேன், ஏன்னா இதுக்கப்புறம் நீங்க ரெண்டு பேரும் கிடைக்கிற டைமிங்ல ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு ஸ்ட்ராங் ஆனவனுங்களா ஆகணும், ஆனா நான் சொல்ல வரதே நீங்க புரிஞ்சுக்கவே மாட்டீங்கடான்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்க. சீனியர் எக்ஸு நீங்க எங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, நாங்க என்ன சொல்ல வந்தோம்னான்னு குண்டன் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரி இதுக்கப்புறம் அதை பத்தி பேசுறதுக்கு எதுவும் இல்ல, நான் வெப்பன் பீக்குக்கு தனியா தான் போக போறேன், அந்த இடத்துல 10 மில்லியன் வெப்பனுங்க இருந்தாலும் சரி நான் அந்த இடத்துக்கு தனியா தான் போவேன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கிருந்து கிளம்பி வேற ஒரு இடத்துக்கு வந்துடுறான். எப்படியோ ஃபேரி உமன் பீக்கை தாண்ட போறேன், எனக்கு தெரிஞ்சு அந்த வெப்பன் பீக்கு இங்கதான் எங்கன்னா பக்கத்துல இருக்கும்னு ஹீரோ சொல்லிக்கிட்டே வர, அந்த இடத்துல யாரையோ ரெண்டு பேரை கட்டி போட்டு பொண்ணுங்க 3 பேரும் சேர்ந்து அடிச்சுக்கிட்டு இருக்க. இதுதான்டா உங்களுக்கான தண்டனை, நீங்க அதை பார்த்தீங்க இல்லடான்னு அந்த பொண்ணு சொல்லவும், சீனியர் உண்மையிலேயே நான் அதை பார்க்கவே இல்லை, எனக்கு பார்க்கறதுக்கான வாய்ப்பே கிடைக்கல, அதுக்குள்ளாரே நீங்க என்ன பிடிச்சிக்கிட்டு வந்துட்டீங்கன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கவும், நீங்க எல்லாரும் மார்ஷல் ஆர்ட்ஸை சீக்கிரட்டா கத்துக்கிட்டு போலாம் தானே வந்தீங்க, இவங்களை விடாதீங்க அடிங்கடின்னு சொல்லிட்டு திருப்பி அவனுங்களை அடிச்சுக்கிட்டு இருக்க. ஒரு நிமிஷம் இருங்க, நான் திருப்பி இந்த மாதிரி பண்ண மாட்டேன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்க. என்ன நீ திருப்பி பண்ணலான்ற ஒரு நினைப்புல வேற இருந்தியாடான்னு சொல்லிட்டு திருப்பி 3 பேரும் சேர்ந்துக்கிட்டு அவனுங்க 2 பேரை அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. எதுக்காக இன்னும் எங்களை அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க, எங்களை போக விடுங்கன்னு அவனுங்க 2 பேரும் சொல்லிக்கிட்டு இருக்க. அப்படி
அப்படின்னா இவனுங்க மார்ஷல் ஆர்ட்ஸை சீக்கிரட்டா கத்துக்கலான்னு போயிட்டு மாட்டிக்கிட்டானுங்களா. இதை நினைச்சு இவனுங்க அசிங்கப்படணும்டான்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கிருந்து கிளம்பவும், ஒரு நிமிஷம் இரு, மார்ஷல் ஆர்ட்ஸை சீக்கிரட்டா கத்துக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? நான் தான் தாவோ செக்டோடைய ஃபியூச்சர் சக்சஸரா ஆக போறவன். அதனால நான் ரொம்ப நேர்மையா நடந்துக்கணும். அந்த மாதிரி தப்பான விஷயத்தெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கேன். ஐயோ அடிக்காதீங்க, எங்களை விட்டுருங்கன்னு சொல்லிட்டு இருக்கானுங்க அவனுங்க 2 பேரும். பார்த்தா அந்த இடத்துல எவனோ உக்காந்துக்கிட்டு இருக்கிறத ஹீரோ பார்த்துட்டு, என்ன மார்ஷல் பீக்கோடைய இன்னொரு ஸ்டூடெண்டா, என்ன இவன் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு தெரியலையே, அவன் என்ன பண்றான்றத அவன்கிட்ட கேட்கலாம்னு சொல்லிட்டு அவன் பின்னாடி தட்டவும் அவன் லைட்டா ஷாக் ஆக ஆரம்பிக்க, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு ஹீரோ கேட்கவும், சவுண்ட் எல்லாம் போடாதரா, வா நான் இந்த இடத்துல உனக்கு கொஞ்சம் இடம் கொடுக்கறேன், வந்து பாருன்னு அவன் சொல்லிட்டு இருக்கேன். அப்படி என்னத்தர நீ பாத்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோவும் அவன் கூட சேர்ந்துக்கிட்டு பார்க்க ஆரம்பிச்சிடறான். பார்த்தா அந்த இடத்துல 2 பொண்ணுங்க நின்னுகிட்டு அவங்களுடைய சோடை யூஸ் பண்ணி பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கவும், ஒயிட் ட்ரெஸ் போட்டுட்டு இருக்க பொண்ணு அவளுடைய சோடை கத்தி மாதிரி மாத்தி அதை வச்சு பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதாவது சுத்தமும் பவர் எல்லாம் சுத்தி தெரிச்சுக்கிட்டு வந்துகிட்டு இருக்கேன். இப்ப நீ பண்ணுன்னு சொல்லிட்டு சீனா போஸ கொடுத்துக்கிட்டு இருக்கவும், ப்ளூ ட்ரெஸ் போட்டுட்டு இருக்க பொண்ணும் அவளுடைய பவரை வெளியில வர வச்சு தண்ணி மேலே பறந்து போய்கிட்டு இருந்துட்டு அவளுடைய கண்ணுல பவரை வர வச்சுக்கிட்டு இருந்து அவளை சுத்தி இருந்த பூவை இன்னும் பெருசாக்கிறா. அந்த இடத்துல நின்னுகிட்டு இருந்த 2 பொண்ணுங்களும் பிராக்டிஸ் பண்றத நிறுத்துங்க, கொஞ்சம் பிரேக் எடுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். 2 பொண்ணுங்களும் ஒன்னா அந்த இடத்துல இருந்து கிளம்பி அந்த பொண்ணுங்க கூட வர, அந்த பொண்ணுங்க என்னடானா தண்ணி எடுத்து ஒருத்தருக்கு மேல ஒருத்தர்னு ஊத்திக்கிட்டு விளையாடிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டுட்டு இருக்க பொண்ணும் தண்ணியில காலை விட்டுக்கிட்டு விளையாடிக்கிட்டு இருந்துட்டு சீனா போஸ கொடுத்துக்கிட்டு இருக்கேன். மார்ஷல் பீக்க சேர்ந்த ஸ்டூடெண்ட்டுங்க திருப்பி நம்ம பிராக்டிஸ் பண்றத வந்து ஒளிஞ்சுக்கிட்டு இருந்து பார்த்துக்கிட்டு இருந்தானுங்க. அவங்க எல்லாருக்கும் சிஸ்டருங்க எல்லாரும் சேர்ந்துட்டு பனிஷ்மெண்ட்டை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. எவனா கெட்ட எண்ணத்துல இங்க வந்தானா ஏமன்ல இருந்தே அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் வந்து சேரும்னு அந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த இடத்துல திடீர்னு என்னவோ மேகம் வர ஆரம்பிச்சு அதுல இருந்து மின்னல் வந்து ஹீரோ இருந்த இடத்துல படவும் அவங்க 2 பேரும் அதை பார்த்துக்கிட்டு இருக்க, கூட இருந்த 2 பொண்ணுங்களும் என்ன ஆச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, ஹீரோ கூட இருந்தவன் மேல அந்த மின்னல் விழுந்ததுல அந்த இடத்துல அவன் பிளாட் ஆயிரான். என்னடா ஆயிடுச்சு உனக்குன்னு ஹீரோ கேட்டுக்கிட்டு இருக்க, நம்ம 2 பேரும் ஒன்னா தான்டா அவங்களுடைய ட்ரைனிங்கை பார்த்துக்கிட்டு இருந்தோம், எனக்கு மட்டும் ஏன்டா இந்த மாதிரி ஆச்சுன்னு சொல்லிட்டு திருப்பி அவன் பிளாட் ஆயிடுறான். அந்த இடத்துல யாரோ இருக்காங்கன்னு அவன் சொல்லவும் இப்பதான் சில பேர் அடி வாங்கிக்கிட்டு போனானுங்க, இன்னும் யாரு வந்திருக்காங்கன்னு தெரியலன்னு அந்த 2 பொண்ணுங்களும் சொல்லிக்கிட்டு இருக்க, அவன் சாவை தேடி வந்திருக்கான், அவனை நம்ம சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு 4 பேரும் தண்ணியிலே வந்துகிட்டு இருக்க, அவ்வளோ தண்ணியில சீனா நடந்துகிட்டே மேல பறந்து வந்துகிட்டு இருக்க, 4 பேரும் ஒன்னா சேர்ந்து ஹீரோ கிட்ட வரவும் என்ன பிடிக்கிறதுக்கு தான் வராங்களான்னு ஹீரோ அவனுக்குள்ளாரே சொல்லிக்கிட்டு இருக்க, அந்த பொண்ணு டக்குன்னு ஹீரோ கிட்ட வந்துடுறா. நான் மாட்டிக்கிட்டேனே, இந்த மாதிரி பண்றத நீங்க நிறுத்தவே மாட்டீங்களான்னு சொல்லிட்டு அவ டக்குன்னு மேல எகிரி அவளுடைய பெரிய சோட வர வச்சு ஹீரோ சைடு அனுப்பவும் ஹீரோ அதுல இருந்து ஜஸ்ட் மிஸ்டர்ல தப்பிச்சுட்டு, இன்னும் உண்மையிலே என்ன சாவடிக்க பாக்குறீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறப்பவே அவ வந்து அவளுடைய சோட யூஸ் பண்ணி ஹீரோவை அடிக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க, ஹீரோவா அதுல இருந்து தப்பிச்சுட்டு அவனுடைய பேக்கை யூஸ் பண்ணி அவளுடைய பேக்ல அடிக்க அவ இன்னும் பயங்கரமா கடுப்பாயிட்டு நான் உன்னை விடமாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோவை அடிக்க வந்துகிட்டு இருக்கவும், முதல்ல நான் அவனுடைய இடுப்பை உடைக்கிறேன்னு சொல்லிட்டு அவ அடிக்க வரவும் ஹீரோ அதுல இருந்து தப்பிக்க, இன்னொரு பொண்ணு அவளுடைய வெப்பனால அடிக்க வரவும் ஹீரோ அதுல இருந்து தப்பிச்சுட்டு, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, இருங்க என்ன எதுவும் பண்ணாதீங்க, நான் தப்பு பண்ணல, சொல்றா கேளுங்க அப்படியே நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கவும், எங்கடா ஓடிக்கிட்டே இருக்க, ஒரே இடத்துல நில்றன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுங்களும் விடாம துரத்திக்கிட்டே வந்துகிட்டு இருக்க, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ மறைஞ்சுக்கிட்டு பாத்துக்கிட்டு இருந்திருப்பன்னு சொல்லிட்டு அவளுடைய வெப்பனை தூக்கி போடவும் ஹீரோ அதுல இருந்து எப்படியோ தப்பிச்சுட்டு மரத்து மேல நின்னுகிட்டு இருக்கவும் திருப்பி அவளுடைய சோடல இருந்து பவர் அனுப்ப ஹீரோ அதுல இருந்து எப்படியோ ஜஸ்ட் மிஸ்டர்ல தப்பிச்சுட்டு, இவ எனக்கு பின்னாடி கோடை போட்டுட்டாலே நல்ல வேலை, மேல இருக்கிற தோலுல மட்டும்தான் காயம்பட்டு இருக்குன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கவும், இவன் உண்மையிலேயே ரொம்ப வேகமா ஓடுறான்னு அதுல ஒரு பொண்ணு சொல்லவும், நான் சொல்றத கேளுங்க, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, அப்படின்னா நீ முதல்ல கீழே வா, நீ சொல்றத கேட்டுட்டு நான் அப்புறம் முடிவு எடுக்கிறேன்னு ஒயிட் ட்ரெஸ் போட்டுட்டு இருக்க பொண்ணு சொல்லவும், ஓகே நான் இப்பவே கீழே வரேன்னு ஹீரோ சொல்லவும், இப்ப பாருன்னு சொல்லிட்டு டக்குன்னு ஹீரோ சைடு வரவும் ஹீரோ அந்த பொண்ணுடைய சோடை தடுத்துட்டு அந்த பொண்ணை பார்த்து கண்ணடிச்சிட்டு சிரிக்கவும் அந்த பொண்ணு லைட்டா ஷாக் ஆயிட்டு விடுடா சோடன்னு சொல்லிட்டு இழுத்துக்கிட்டு இருந்துட்டு சிஸ்டர் வாங்கன்னு சொல்லவும் அவளும் மேல எகிரி அவர்களுடைய சோடல பவரை வர வச்சுக்கிட்டு இருக்க, கூட இருந்த பொண்ணுங்களும் அவங்களுடைய வெப்பன்ல பவரை வர வச்சுக்கிட்டு இருந்து பயங்கரமா கடுப்பாயிட்டு அந்த வெப்பனை எல்லாத்தையும் ஹீரோ சைடு அனுப்பிக்கிட்டு இருக்க, நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ அவனுடைய பவரை சுத்தி அனுப்பவும் அந்த பவர் அவங்க மேல பட்டு கீழே விழுந்துடுறாங்க எல்லாரும். எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு ஹீரோ கேட்க, திருட்டு பையில சீக்கிரட்டா எங்களுடைய மார்ஷல் ஆர்ட்ஸ் எல்லாத்தையும் நீ கத்துக்கிட்டு இருக்கியாடா, என்ன
என்னது உங்களுடைய மார்ஷியல் ஆர்ட்ஸை நான் சீக்ரெட்டா கத்துக்கிட்டு இருக்கேனா? நீங்க எல்லாரும் என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு ஹீரோ சொல்லவும், நீ எங்களுடைய மார்ஷியல் ஆர்ட்ஸை சீக்ரெட்டா கத்துக்கலன்னா எதுக்காகடா நீ மறைஞ்சுக்கிட்டு இருந்தேன்னு அதுல ஒரு பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் எங்க மறைஞ்சுக்கிட்டு இருந்தேன்? நான் மறைஞ்சுக்கிட்டு இருந்தா அந்த மின்னல்ல நானும் தான் செத்து போயிருக்கணும். நான் சத்தியமா சொல்றேன், நான் ஒண்ணு மறைஞ்சுக்கிட்டு உங்களுடைய மார்ஷியல் ஆர்ட்ஸை சீக்ரெட்டா கத்துக்கலன்னு ஹீரோ சொல்லவும், அந்த பொண்ணு அதை கேட்டு லைட்டா ஷாக் ஆவ. நீங்க என்ன சாவடிக்கிறதா இருந்தா சாவடிங்க, ஆனா என்ன இந்த மாதிரி அசிங்கப்படுத்தாதீங்கன்னு ஹீரோ சொல்லவும், உண்மையிலேயே நம்ம தான் இவரை தப்பா புரிஞ்சுக்கிட்டோமோன்னு சென்டர்ல இருக்கிற பொண்ணு சொல்லவும், ப்ளூ ட்ரெஸ் போட்டுட்டு இருக்க பொண்ணு அதை கேட்டுட்டு, சீனியர் லியூக்யூ ஒரு நிமிஷம் இருங்க, நம்ம தான் உண்மையிலேயே தப்பு பண்ணிட்டோம் போல தெரியுது. அவரு சொல்றதும் சரிதானே. என்கிட்ட இருக்கிற ஸ்பெஷலான அந்த டெக்னிக் மூலியமா அவர் மறைஞ்சுக்கிட்டு இருந்து நம்மளுடைய மார்ஷியல் ஆர்ட்ஸை கத்துக்கிட்டு இருந்தா அந்த எம்பரர் ஊ ஸ்டூடெண்ட்டுக்கு கிடைச்ச லைட்னிங் பனிஷ்மெண்ட் இவருக்கும் கிடைச்சி இருக்கணும் இல்ல? ஆமா இல்ல, நம்ம அதை பத்தி மறந்தே போயிட்டோம்னு அங்க இருக்கிற பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கவும், வெள்ளை ட்ரெஸ் போட்டுட்டு இருக்க பொண்ணு ஹீரோவே பார்த்துக்கிட்டு இருந்துட்டு, கொஞ்சம் விட்டு இருந்தா நான் தப்பான ஆளை போயிட்டு சாவடிச்சிட்டு இருப்பேன்னு அவ சொல்லிக்கிட்டு இருக்கவும், ஹீரோ அதை கேட்டு சிரிச்சுக்கிட்டு இருந்துட்டு, அப்படின்னா இந்த பொண்ணுங்களுடைய மார்ஷியல் ஆர்ட்ஸை சீக்ரெட்டா கத்துக்கிட்டு இருந்தா அந்த டிவைன் பனிஷ்மெண்ட் நம்மளுக்கு வந்து சேருமா? ஆனா நான் நல்லா தானே இருக்கேன், ஏன் இது எனக்கு வந்து சேரல? ஒருவேளை என்ன அந்த எவன்ல இருந்து சூஸ் பண்ண ஒரு ஆளா நினைச்சுக்கிட்டு இருக்காங்களா? யாரு இதை தடுத்தாங்க? எப்படி இது நடந்துகிட்டு இருக்கு? அப்படின்னா இதுக்கப்புறம் டிவைன் பனிஷ்மெண்ட் எனக்கு கிடைக்காதா? டேய் ஒன்னல்ல, நான் கிட்டத்தட்ட சாவ போறேன்டா, நான் ஒன்ன சும்மா விட மாட்டான்டான்னு தாத்தா சொல்லிட்டு இருக்கேன். ஐயோ அப்படின்னு ஹீரோ சொல்லவும், நாங்க தான் உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம், எங்களை மன்னிச்சிருங்க. சரி, நீங்க மார்ஷியல் ஆர்ட்ஸை சீக்கிரட்டா கத்துக்கிறதுக்கு இந்த இடத்துக்கு வரலன்னா எதுக்காக நீங்க இங்க வந்தீங்கன்னு அந்த பொண்ணு கேட்கவும், நான் என்ன சொல்றதுன்னு ஹீரோ அவனுக்குள்ளரே யோசிச்சுக்கிட்டு இருந்துட்டு, நான் வந்து சீஃப் அண்ட் ரோடுக்கு போலான்னு வந்தேன், பார்த்தா வந்துகிட்டு இருக்கிறப்ப அவன் இந்த இடத்துல மறைஞ்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்தேன். அதான் எதுக்காகடா நீ இந்த இடத்துல மறைஞ்சுக்கிட்டு இருக்கன்னு கேட்கலான்னு அவன்கிட்ட கேட்டான். பார்த்தா அவன் மேல லைட்னிங் அட்டாக் வந்து பட்டதும் நீங்க எல்லாரும் என்ன தேடிக்கிட்டு வந்துட்டீங்கன்னு ஹீரோ சொல்லவும், இவர் இவ்வளவு தைரியமா சொல்றாரு அப்படின்னா இவர் சொல்றது எல்லாம் உண்மையா தான் இருக்கும் போல தெரியுது. நம்ம தான் ஒரு நல்ல மனுஷனா தப்பா புரிஞ்சுக்கிட்டோம் போலன்னு பின்னாடி இருக்கிற ரெண்டு பொண்ணுங்களும் பேசிக்கிட்டு இருக்க, ஹீரோ அப்படியே அந்த பொண்ணு பக்கத்துல நின்னுகிட்டு இருக்கவும், நான் உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லாம உங்களை காயப்படுத்தவும் செஞ்சுட்டேன், அதுக்கு பதிலா நீங்க இதை எடுத்துக்கோங்கன்னு ஒயிட் ட்ரெஸ் போட்டுட்டு இருக்க பொண்ணு சொல்லவும், நாங்களும் தான் தப்பு பண்ணிட்டோம், அதனால நாங்களும் கொடுக்குறோம், எங்களுக்கும் எடுத்துக்கோங்கன்னு அந்த ரெண்டு பொண்ணு சொல்லவும், நானும் கொடுக்குறேன்னு ப்ளூ ட்ரெஸ் போட்டுட்டு இருக்க பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கேன். எக்ஷூசாவானா நானு உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சொல்ல விரும்புறேன், ஆனா இதை எல்லாத்தையும் என்னால இப்போதைக்கு ஏத்துக்க முடியாது, நான் சீக்கிரமா இந்த இடத்துல இருந்து கிளம்பி ஆகணும், ஏன்னா எனக்காக பல வேலைங்க காத்துக்கிட்டு இருக்கு, உங்க எல்லாருக்கும் குட் பை, நான் அப்புறமா பாக்குறேன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து கிளம்பிட்டு, உண்மையிலே இந்த எலக்சீரியஸ் எல்லாம் ரொம்ப நல்லா தான் இருக்கும், ஆனா இதால எனக்கு எந்த ஒரு யூஸும் இல்ல, இங்க நின்னுகிட்டு இருந்தா இதுங்க பேசுறத என்னால கேட்டுக்கிட்டு இருக்க முடியாது, அதனால முதல்ல இங்க இருந்து நான் கிளம்புறது தான் நல்லதுன்னு ஹீரோ அவனுக்குள்ளாரே சொல்லிக்கிட்டு இருக்கான். இவரு ரொம்ப பாவம், இவரு ரொம்ப ஏய மாதிரி தெரியுது, இவர்கிட்ட ஒரு தாவோயிஸ்ட் யூனிஃபார்ம் கூட இல்ல, பாத்தீங்களா நீங்க அத? ஆனா அவர் என்னன்னா இந்த எலக்சீரியஸே வேணாம்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்காருன்னு அந்த ரெண்டு பொண்ணுங்களும் சொல்லிட்டு இருக்க, சீனியர் லியூக்யூ இப்ப இல்லைன்னாலும் ஃபியூச்சர்ல அவரை நம்ம ரொம்ப நல்லபடியா பாத்துக்கணும்னு ப்ளூ ட்ரெஸ் போட்டுட்டு இருக்க பொண்ணு சொல்லவும், நீ சொல்றதும் சரிதான், இந்த தடவை நம்ம தப்பு பண்ணிட்டோம், அதனால நம்ம எல்லாரும் நாளைக்கு ஒன்னா அவர் போற இடத்துக்கு நம்மளும் போய் சேரலாம் அப்படின்னு ஒயிட் ட்ரெஸ் போட்டுட்டு இருக்க பொண்ணு சொல்லவும், சரி நம்ம இப்ப போயிட்டு அவருக்கு என்ன ஹெல்ப் பண்ண முடியும்ன்றத பார்க்கலாம், எனக்கு தெரிஞ்சு நான் அவருக்கு ஒரு ட்ரெஸ்ஸை கொடுக்கலான்னு இருக்கேன்னு அதுல ஒரு பொண்ணு சொல்லவும், அப்படின்னா நானே அவருக்கு மெடிசன் எல்லாத்தையும் கொடுத்துறேன்னு ஒயிட் ட்ரெஸ் போட்டுட்டு இருக்க பொண்ணு சொல்லவும், அவர் பேரு எக்ஷு உசாவா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போன பக்கமே பார்த்துக்கிட்டு இருக்கா. சீனை கட் பண்ணா ஹீரோவோ நான் வர வேண்டிய இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டோம் போல இருக்கு, இந்த கியூ ஃபேங்ல இன்னும் எவ்வளவு சோல்ஜர்ஸுங்க மிச்சம் இருக்காங்கன்னு தெரியலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கவும், முன்னாடி இருக்கிற வெப்பனுங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு, ஆஹா இந்த இடம் ஃபுல்லா ஒரே மெட்டல் வெப்பனா இருக்கே, நான் இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் நீ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கவும், யாரோ கூப்பிடுற சவுண்ட் கேட்டு ஹீரோ திரும்பி பார்க்க, நீதான் எக்ஷு உசாவா, ஒன்னதான் இந்த இடத்துக்கு வேலை செய்யறதுக்கு அனுப்பி இருக்காங்களான்னு அவன் கேட்டுக்கிட்டு இருக்கவும், ஆமாண்ண நீங்க சொல்றது சரிதான், நான் தான் எக்ஷு உசா, உங்க ரெண்டு பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லிக்கிறேன்னு ஹீரோ சொல்லவும், நாங்க இவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோன்னு உனக்கு தெரியுமாடா, எதுக்காடா ஃபர்ஸ்ட் நாள் வேலைக்கே இவ்வளவு லேட்டா வந்திருக்க, என்னடா நடந்துச்சுன்னு அவன் கேட்கவும், வரவையில சின்னதா ஒரு பிரச்சனை நடந்துருச்சு, என்ன மன்னிச்சிருங்கன்னு ஹீரோ சொல்லவும், என்ன வெறும் சாரி சொன்னா நாங்க உன்னை விட்டுருவோமா, அங்க இருக்கிற எல்லாத்தையும் நீ தான் பாத்துக்கணும், அது எல்லாத்தையும் நீ தாண்டா சரி பண்ணணும் சொல்லிட்டு அவனுங்க அங்க இருந்து கிளம்பி போவ, ஒரு நிமிஷம் நில்லுங்கடான்னு ஹீரோ சொல்லவும், என்னடா நீ இப்ப எதனா கருத்து சொல்ல வரையாடான்னு அவனுங்க ரெண்டு பேரும் கேட்கவும், ஆமா நான் இப்ப உங்க ரெண்டு பேர்கிட்டயும் ஒரு கருத்தை தான்
சொல்ல போறேன். எக்ஷூசா இங்க இருக்கிறப்ப சீனியர் பிரதர் உங்க 2 பேரையும் நான் வேலை செய்ய விடுவேனா? இன்னிலிருந்து இந்த இடத்துல இருக்கிற எல்லா வேலையும் நானே பாத்துக்க போறேன்னு ஹீரோ சொல்லவும் அவனுங்க 2 பேரும் அதை கேட்டு ஷாக்காவ என்ன இது கேட்டதுக்கு அப்புறமா உங்களுடைய மனசு ஆறலையான்னு ஹீரோ அவங்க கிட்ட கேட்க ஆஹா நீ சொல்றது ரொம்ப நல்லதாண்டா இருக்கு. நீ நல்ல பையன் போல தெரியுது. நீ சொல்றதுக்கு நாங்க 2 பேரும் ஒத்துக்கிறோம்டான்னு அவனுங்க சொல்லிக்கிட்டு இருக்கேன். இங்க இருக்கிற எல்லா வேலையும் நான் பாத்துக்கிறேன். நீங்க ஒண்ணும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் அப்படின்னா சரி வாடா நம்ம இங்கிருந்து போலாம்னு சொல்லிட்டு அங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தவனுங்க கிளம்பி போயிடுறானுங்க. நீங்க மட்டும் எதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நீங்களும் இங்க இருந்து கிளம்புங்கன்னு சொல்லவும் அவனுங்க 2 பேரும் அங்க இருந்து கிளம்பி போயிடுறானுங்க. ஆஹா இதுக்கப்புறம் இங்க இருக்கிற எல்லா மெட்டலும் எனக்கு தானே சொந்தம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கிறப்பவே ஹீரோ கிட்ட அடி வாங்கினவன் அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துறான். அவனுங்க 2 பேரும் அவனை பார்த்துட்டு டக்குன்னு அவன் கிட்ட வந்து ஓடி வணக்கங்கள் பிரதர் சுயூன்னு சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. என்னது இவன் நான் ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். டேய் எனக்கு அர்ஜென்ட்டா 5000 டைமண்ட் அயன் சோர்டு வேணும். அதுவும் அந்த வேலையை நீங்க இன்னைக்கே செஞ்சு முடிச்சாகணும்டான்னு சியூ சொல்லிட்டு இருக்க. என்ன 5000 சோடா? சியூ நாங்க சாப்பிடாம தண்ணி கூட குடிக்காம வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் எங்களால அதிகபட்சம் 1000 தான் உருவாக்க முடியும்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்க. ஆமா அவன் சொல்றதும் சரிதான் சியூ, கொஞ்சம் கருணை காட்டுங்க, எங்களால இன்னைக்கெல்லாம் அதை செஞ்சு முடிக்க முடியாதுன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கவும் இவன் வேற வந்துட்டு என்ன வேலை செய்ய விடாம டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கான். நான் எதனா பண்ணியே ஆகணும் போல இருக்கேன் ஹீரோ அவனுக்குள்ளாரே சொல்லிட்டு இருக்க. இன்னைக்கு ஃபுல்லா நீங்க இங்க இருந்து நான் சொன்ன வேலையை முடிச்சே ஆகணும். ஒருவேளை நீங்க இந்த வேலையை முடிக்கல நான் உங்களை சும்மா விட மாட்டேன்டான்னு சியூ சொல்லிட்டு இருக்கேன். ஹீரோ அவனுடைய பேரை சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு வர யார் அவன் வைய விட்டு நகரான்னு சொல்லிட்டு என்னடா நீ சாவ தேடி வந்திருக்கியான்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோவை பார்த்துட்டு ஐயோ இவனா அப்படின்னு அவனுக்குள்ளாரே சொல்லிட்டு இருக்கமும் நீ புதுசா வந்திருக்கிற பயலே கொஞ்சம் கம்முன்னு இருடா, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா அவருடைய ஃபர்ஸ்ட் நேம சொல்லி நீ கூப்பிட்டுருப்படா நான் சொல்லிட்டு இருக்க. ஹீரோ அவன் கையில வச்சுக்கிட்டு இருந்த வெப்பனை எல்லாத்தையும் கீழே போட்டுட்டு அவன் கிட்ட வந்து ஏசியு இதுக்கு முன்னாடி நீ சொல்லிக்கிட்டு இருந்ததை என்னுடைய மூஞ்ச பார்த்து திருப்பி சொல்ற பார்க்கலான்னு ஹீரோ சொல்லவும் அவன் லைட்டா பயப்பட ஆரம்பிக்க பிரதர் சியூ அவன் இந்த இடத்துக்கு புதுசா வந்திருக்கான், நீங்க ஒன்னும் கோவப்படாதீங்க நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்லிட்டு நீ பேசாம கொஞ்ச நேரத்துக்கு வாய மூடிக்கிட்டு இருடா, நீ யாருகிட்ட பேசிக்கிட்டு இருக்கன்னு உனக்கு தெரியுதா, அவன்கிட்ட இருந்து யாராலையும் தப்பிக்க முடியாதுறான்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கவும் வைய விட்டு நகரான்னு அவனை தள்ளி விட்டுட்டு வேகமா ஹீரோ கிட்ட வர அவ்வளவுதான் சியூ கோவமாயிட்டாரு, அவனுடைய கதை முடிய போகுதுன்னு அவனுங்க சொல்லிக்கிட்டு இருக்க. அவனும் ஹீரோவை மறைச்சு பாத்துக்கிட்டு இருக்க. அவனுங்க 2 பேரும் பயங்கரமா பயப்பட ஆரம்பிச்சாரானுங்க. பார்த்தா சியூ டக்குன்னு பின்னாடி போய் நின்னுக்கிட்டு பிரதர் எக்ஷு எதுக்காக நீங்க இங்க வந்திருக்கீங்கன்னு கேட்கவும் என்னடா இங்க நடக்குது சியூ, இந்த தடவை என்ன என்கிட்ட இவ்வளவு கண்ணியமா நடந்துக்கிற என்ன விஷயம்டான்னு ஹீரோ கேட்கவும் அது வந்து கொஞ்சமா சோடு தேவைப்படுதுன்னு சொன்னாங்க, நானும் ஆர்டரை ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இந்த இடத்துக்கு வந்தேன், நீங்க ஒன்னும் என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க பிரதர் எக்ஷு. என்னது ஆர்டரை நீ ஃபாலோ பண்றியா? அதுவும் ஒரு நல்ல விஷயம் தான். ஆனா இருந்து இதுக்கப்புறம் வெப்பன் வேணும்னா என்கிட்ட வந்து கேட்டாதான்டா அது உங்களுக்கு கிடைக்கும், அதனால இந்த விஷயத்த நீயே போயிட்டு அவங்க கிட்ட சொல்லிடுறான்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்க. என்ன எக்ஷு உஷா இந்த இடத்துக்கும் புதுசா என்னென்னவோ ரூல்ஸ் எல்லாம் கொண்டுகிட்டு வராரு, நான் இப்ப என்னதான் பண்றது, நான் என்ன பண்ண போறேனோ ஒன்னும் புரியலையேன்னு அவனுக்குள்ளாரே சொல்லிட்டு இருக்க. என்ன சியூ என்ன நம்புற மாதிரி தெரியலையே, நான் இவங்கிட்ட ஏதாவது சொல்லி என்ன நம்ப வைக்கணும் அப்படின்னு ஹீரோ அவனுக்குள்ளாரே யோசிச்சுக்கிட்டு இருக்க. சியூன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு எவனோ ஒருத்தன் வர பிரதர்மா நீங்களான்னு சொல்லிட்டு அவன் கிட்ட போகவும் என்னடா கொடுத்த வேலையெல்லாம் நீ சரியா பண்ணிட்டியா, எல்லா வெப்பனும் இன்னைக்கே ரெடி ஆயிடும் இல்லன்னு அவன் கேட்டுக்கிட்டு இருக்க. அது வந்து இன்னைக்கு அவங்களால ரெடி பண்ண முடியாதான்னு சியூ சொல்லவும் என்ன இன்னைக்கு ரெடி பண்ண முடியாதாமா, கியூ ஃபேங்ல இவ்வளோ பேர் இருக்கானுங்க, உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா வூ ஃபேங்ல இருந்து வந்த வேலையை செய்ய மாட்டேன்னு சொல்லுவீங்கடா அவன் சொல்லிக்கிட்டு இருக்கவும் அவனுங்க அதை கேட்டு பயப்பட ஆரம்பிக்க ஹீரோவை சியூவை பார்த்து மறைச்சிக்கிட்டு இருக்க. பிரதர்மா அது வந்து 5000 சோட இன்னைக்கு ஒரே நாளில் ரெடி பண்றதுன்றது அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கான்னு சியூ சொல்லவும் நான் தான் தாவோ செக்ட் காம்பேக்ட் பவரோடைய லீடரே, கியூ ஃபேங்ல இருக்கிற நீங்க எல்லாரும் கண்டிப்பா நான் சொல்ற வேலையை செஞ்சுதாண்டா ஆகணும்னு சொல்லிட்டு அவனுடைய பவரை சுத்தி அனுப்ப அவனுங்க 2 பேரும் போயிட்டு கீழே விழுந்துடுறானுங்க. உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நான் சொன்ன வேலையை செய்ய மாட்டேன்னு சொல்லியிருப்பீங்க, இன்னைக்கே நீங்க அதை எல்லாத்தையும் கொடுத்தாகணும்டான்னு அவன் சொல்லிட்டு இருக்கவும் இந்த வூ ஃபேங்குக்கு சரியான பாடத்தை கத்து கொடுத்தாதான் அமைதியா இருப்பான் போலன்னு சொல்லிட்டு சீனியர் பிரதர் ரூல்ஸ் படி எங்களால அந்த அளவுக்குலாம் வெப்பனை ரெடி பண்ண முடியாதுன்னு ஹீரோ சொல்லவும் என்னடா இந்த உலகத்துல நடந்துகிட்டு இருக்கு, வெறும் ஒரு ஆன்மேன் டிசேபிளா இருந்துகிட்டு எனக்கு வந்து செட்டு ரூல்ஸை பத்தி சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கா. செட்டு ரூல்ஸ்ன்றது எல்லாருக்குமே சமமான ஒரு விஷயம்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கேன். இந்த பையன் இன்னும் கொஞ்ச நேரத்துல சாவ போறான்டான்னு அவனுங்க 2 பேரும் சொல்லிட்டு இருக்கேன். சரி நான் ஒரு விஷயத்த முடிவு பண்ணியிருக்கேன், மார்ஷல் ஆர்ட்ஸுக்கான வெப்பனை ரெடி பண்றதுக்கு பணம் எல்லாம் அதிகமா செலவாகும்,
ஆகும். அதனால இன்னிலிருந்து 5 பார்ட்டிஸ்க்கும் நான் வெப்பனை கொடுக்க மாட்டேன். உங்களுக்கு வெப்பன் வேணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க எப்ப வேணும்னாலும் யாரும் வேணும்னாலும் கூட்டிக்கிட்டு வந்து என் கூட சண்டை போடலாம் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு அவனுடைய பவர் எல்லாத்தையும் சுத்தி அனுப்பிக்கிட்டு இருக்க. என்னடா இங்க நடக்குதுன்னு அவனுங்க 2 பேரும் சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோவோ சீனா போஸ கொடுத்துக்கிட்டு இருக்கமோ. அப்படின்னா நீயும் இன்னேட்டர் ரிலிமோட 5th லெவல்ல தான் இருக்கியா? ஏன் அதை நினைச்சா உனக்கு பயமா இருக்காடா? என் கூட சண்டை போறதுக்கு உனக்கு பயமா இருந்தா திருப்பி போயிட்டு தைரியமா இருக்கிற எவனா ஒருத்தனை கூட்டிக்கிட்டு வாடான்னு ஹீரோ சொல்லவும், என்னடா என்கிட்டயே ஜோக் பண்றியா? நானும் நீயும் ஒரே லெவல்ல தான் இருக்கோம். ஆனா நான் வூ ஃபேங்க சேர்ந்த ஸ்டூடெண்ட். உனக்கும் எனக்கும் உள்ள வித்தியாசத்தை நான் இன்னைக்கு உனக்கு காட்டுறேன்டான்னு சொல்லிட்டு அவனுடைய பவரை சுத்தி அனுப்பிக்கிட்டு இருக்கவும், பிரதர்மா ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. நீங்க நினைக்கிற மாதிரி எக்ஸி ஊசா ஒன்னும் அந்த அளவுக்கு சாதாரண ஆள் இல்லைன்னு சியூ சொல்லவும், என்ன அவன் அந்த அளவுக்கு சாதாரண ஆள் இல்லையா? அப்ப நான் மட்டும் யாரா? வைய விட்டு நகர்ந்து போயிட்டு வேடிக்கை மட்டும் போடுறான்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோ சொடக்கு போடவும் அந்த சைடுல இருந்த வெப்பனுக்கு பவர் வந்து ஹீரோ கைக்கு வந்து சேர்ந்துருது. சரி, இந்த வெப்பனும் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கு. உன் கூட சண்டை போறதுக்கு இதுவே எனக்கு போதுன்னு ஹீரோ சொல்ல, டே நீ என்ன ரொம்ப குறைச்சி எடை போட்டுக்கிட்டு இருக்க. நான் உன்னை இன்னைக்கு சாவடிக்காம விட மாட்டேன்டான்னு சொல்லிட்டு அவனுடைய சோடல பவரை வர வச்சுக்கிட்டு ஹீரோ கிட்ட வரவும், அப்படின்னா நானும் இந்த சோடை யூஸ் பண்ணி என்னுடைய வித்தையை காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோவும் அவனுடைய சோடல இருந்து பவர் அனுப்பிக்கிட்டு இருக்க. என்னடா இதுன்னு சொல்லிட்டு அவன் தடுக்க ட்ரை பண்ணி தடுக்க முடியாம வந்து கீழே விழவும் பார்த்தா அவனுடைய சோடா அவன் கிட்ட வந்து விழுந்துட்டு 2 துண்டா உடைஞ்சு போயிடுது. அதை பார்த்து அவன் ஷாக் ஆயிட்டு, இதுக்கு வாய்ப்பே இல்லை, அவனுடைய ஒரு மூவை மட்டும்தான் நான் தடுத்தேன், அதுக்கே என்னுடைய சோடு உடைஞ்சு போயிடுச்சுன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்க. நல்ல வேலை நீயும் நானும் ஒரே செக்டை சேர்ந்த ஆளுங்களா இருக்கிறதுனால நான் உன்னை உயிரோட போக விடுறேன்டா. நீ மட்டும் வேற செக்டை சேர்ந்தவனா இருந்திருந்தா கண்டிப்பா நான் உன்னை சாவடிச்சிட்டு இருப்பேன். சீக்கிரமா இங்க இருந்து கிளம்பிட்டு போயிட்டு எல்லாருக்கிட்டையும் நான் எப்பயும் சண்டை போடுறதுக்கு தயாரா இருப்பேன்னு சொல்லுங்க. யாரு வந்தாலும் நான் அதை வேணான்னு சொல்லவே மாட்டேன். அந்த 5 பார்ட்டிஸ்ல இருந்து எவனை வேணும்னாலும் நீங்க கூட்டிக்கிட்டு வாங்கடான்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. உன்னை சும்மா விட மாட்டான்டா. சரி, என்ன இங்க இருந்து கூட்டிக்கிட்டு போடான்னு சொல்லவும் சியும் அவனை அங்க இருந்து கூட்டிக்கிட்டு போயிடறான். அதை பார்த்து அவனுங்க 2 பேரும் வாயை பொழந்துக்கிட்டு ஹீரோவே பார்த்துக்கிட்டு இருந்துட்டு, இப்பதாண்டா எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. புதுசா வந்துக்கிறேன் இவன் இல்ல சீனியர் பிரதர் எக்ஸு நம்மள காப்பாத்திட்டாருடான்னு அவனுங்க 2 பேரும் சொல்லிட்டு இருந்துட்டு ஹீரோ கிட்ட வந்து, சீனியர் பிரதர் எக்ஸு நீங்க போயிட்டு ரெஸ்ட் எடுங்க, வேலை எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம், நீங்க இங்க இருந்து கிளம்புங்கன்னு அவனுங்க 2 பேரும் சொல்லவும், நீங்க இப்ப பண்றதுக்கு என்ன அர்த்தம்? என்கிட்ட இருக்கிற ஸ்ட்ரென்த்தை வச்சு நீங்க வேற நான் வேறன்னு பிரிச்சு பாக்குறீங்களே, அப்புறம் அந்த ஊ ஃபேங்க சேர்ந்த மக்களுக்கும் உங்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னு ஹீரோ வந்து அவனுங்க கிட்ட கேட்க, அது வந்து நான் அவனுங்க 2 பேரும் சொல்லிட்டு இருக்கவும், உங்களுடைய மனசுக்குள்ளார நான் பெரிய ஆளுன்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா சீக்கிரமா இங்க இருந்து கிளம்பிட்டு போய் ரெஸ்ட் எடுங்கடா. நாளைக்கு வரைக்கும் நீங்க திருப்பி இந்த இடத்துக்கே வரக்கூடாது, எல்லா வேலையும் நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்லவும், ஆனான்னு அவனுக்கு 2 பேரும் சொல்லிட்டு இருக்க, நீங்க இங்க இருந்து கிளம்புங்கடா அப்படின்னு திருப்பி நம்ம ஹீரோ சொல்லவும், நீங்க சொல்ல வரது எனக்கு புரியுது சீனியர் பிரதர் ஆக்சுவலி இன்னைக்கு பண்ண வேலையால நம்மளுக்கும் வேலை அவ்வளவு இருக்காது, நம்மளும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம். இன்னைக்கு அவர் பண்ண விஷயத்த பத்தி நம்ம எல்லார்கிட்டையும் போய் சொல்லி ஆகணும். ஆமாண்டா நீ சொல்றதும் சரிதான், வா நம்ம போயிட்டு எல்லார்கிட்டையும் சொல்லலாம்னு சொல்லிட்டு அவனுக்கு 2 பேரும் அங்க இருந்து கிளம்ப, ஆஹா கிளம்பிட்டானுங்களா, ரொம்ப நல்லது. கடைசியா இங்க இருக்கிற வெப்பனுங்க எல்லாத்தையும் யூஸ் பண்ணி என்னுடைய கல்டிவேஷன் பவரை என்னால இன்க்ரீஸ் பண்ண முடியும். ரீஇன்கார்னேஷன் பவுலிய வெளியில வா, இங்க இருக்கிற எல்லாத்தையும் இன்னைக்கு நீ சாப்பிட்டு என்னுடைய சக்தி அதிகரிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற வெப்பனை எல்லாத்தையும் ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியா மாத்திக்கிட்டு அதை எல்லாத்தையும் அவனுடைய உடம்புக்குள்ளார அப்சர்வ் பண்ணிக்கிட்டு அவனுடைய பவரை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கமோ, ஹீரோ டக்குன்னு என்னவோ சொன்ன உடனே அந்த டிராகன் டக்குன்னு அதுக்குள்ளார போவ அந்த ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி மூலியமா அந்த ரீஇன்கார்னேஷன் பவுலே ஃபுல் ஆயிடுது. கடைசியா நான் 6000 ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியை சேர்த்து வச்சிருக்கேன். என்னுடைய அடுத்த இன்னேட்டர் ரிலிமுக்கு போறதுக்கு கண்டிப்பா இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆனா இப்போதைக்கு இதை யூஸ் பண்ண வேணாம், அப்புறமா யூஸ் பண்ணிக்கலாம். என்னுடைய சக்தியை மத்தவங்களுக்கு தெரியாத மாதிரி நான் மறைச்சு வச்சுக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோ அதை உள்ளார அப்சர்வ் பண்ணிக்கிறான். இப்ப மட்டும் என்கிட்ட யாருன்னா சண்டை போட வந்தானுங்கன்னா என்னுடைய சக்தியை பார்த்துட்டு பயப்பட ஆரம்பிச்சிருவானுங்க. மூத்தாவோ வந்து என்ன அசிங்கப்படுத்தலான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணிருக்காரு. ஆனா அவருக்கே தெரியாம எனக்கு இந்த மாதிரி ஒரு நல்லதை அவரு செஞ்சிட்டாரு. நான் இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கமோ, ஏ லிட்டில் பிரதர்னு எவனோ ஒருத்தன் கூப்பிடுற சவுண்ட் கேட்டு நம்ம ஹீரோ திரும்பி பார்த்தா நம்மளால எக்ஸ்யூவி தான் அந்த இடத்துக்கு நடந்து வந்துகிட்டு இருக்கான். எக்ஸ்யூவி எதுக்காக நீ இங்க வந்திருக்கன்னு ஹீரோ கேட்கவும், செக்ட் லீடர் வந்து உனக்கு எக்ஸ்ட்ரா வேலையெல்லாம் கொடுத்துருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன், அதான் நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு பார்த்துட்டு போலான்னு வந்தேன். ஆனா நீ சிரிச்சுக்கிட்டு இருந்ததை நான் கேட்டதுக்கு அப்புறம் தான் என்னுடைய மனசுக்கும் கொஞ்சம்
சந்தோஷமா இருக்கு. இது எல்லாத்தையும் வச்சு பார்த்தா நீ இந்த வேலைக்கெல்லாம் அடாப்ட் ஆயிட்ட மாதிரி தெரியுதேன்னு எக்ஸ்யூவி சொல்லிக்கிட்டு இருக்கவும், ஏன் அதுல என்ன தப்பு இருக்குன்னு ஹீரோ சொல்லவும், சீனியர் பிரதர் நான் சொல்ல வரத நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க போல. நீங்க செக்டர் லீடர் கிட்ட போயிட்டு நீங்க பண்ண தப்ப சொல்லி மன்னிப்பு கேளுங்க. அதுக்கப்புறம் அவர் கண்டிப்பா உங்களை ஒரு கோட் டிசேபிள் ஆக்கிடுவாருன்னு சொல்லிட்டு அவனுக்கு 3 பேரும் சிரிச்சுக்கிட்டு இருக்க, நான் போயிட்டு அவர்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லைன்னு ஹீரோ சொல்ல, இந்தாங்க சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தன் பாயத்தை ஊட்டி விட, இங்க பாத்தீங்களா இல்லையா நானே இப்போ ஒரு கோட் டிசேபிள் ஆயிட்டேன். நீங்களும் இந்த மாதிரி ஒரு ஆள் ஆயிட்டீங்கன்னா உங்களுக்காகவும் இந்த மாதிரி வேலை செய்யறதுக்கு ஆளுங்க கூடயே இருப்பாங்க அப்படின்னு எக்ஸ்யூவி சொல்லிட்டு இருக்க, இவன் ஏதோ ஒரு காரணத்தோட தான் இங்க வந்திருக்கான்னு ஹீரோ அவனுக்குள்ளரே சொல்லிட்டு இருக்க, அந்த இடத்துக்கு அந்த பொண்ணுங்க எல்லாரும் வந்துகிட்டு இருக்கமோ அதை பார்த்து அவன் வாயை பொழந்துகிட்டு இருக்க, அவங்க எல்லாரும் அப்படியே சீனா நடந்துகிட்டு பயம் ட்ரெஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வந்துகிட்டு இருக்க, நம்மளோ வாயை பொழந்துகிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப ஒருத்தன் குறுக்கல வரவும் உரம் போடான்னு சொல்லிட்டு அவங்களே அவன் பார்த்துக்கிட்டு இருக்கவும், ஹீரோ அவங்கள பார்த்துட்டு எதுக்காக நீங்க எல்லாரும் இங்க வந்திருக்கீங்கன்னு கேட்கவும், நாங்க எல்லாரும் உங்களை பாக்குறதுக்காக தான் வந்திருக்கோம்னு ஒயிட் ட்ரெஸ் போட்டுட்டு இருக்க பொண்ணு சொல்லவும், யக்ஷு உங்களுடைய காயம் எல்லாம் சரியாயிடுச்சா, இந்தாங்க அக்கா கொடுத்த மெடிசனை யூஸ் பண்ணிக்கோங்க, இந்தாங்க உங்களுக்காக நாங்க ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு வந்திருக்கோம், நானே உங்களுக்கு ட்ரெஸ்ஸையும் மாத்தி விடுறேன்னு ஒயிட் ட்ரெஸ் போட்டுட்டு இருக்க பொண்ணு சொல்ல, யக்ஷு இந்தாங்க உங்களுடைய உடம்பு ரொம்ப ஹாட்டா இருக்கு, கிரேப்ஸா சாப்பிடுங்க சரியாயிடும் அப்படின்னு ப்ளூ ட்ரெஸ் போட்டுட்டு இருக்க பொண்ணு சொல்லவும், நான் உங்களுடைய ஷோல்டருக்கு மசாஜ் பண்ணி விடுறேன்னு சொல்லிட்டு அவ பின்னாடி மசாஜ் பண்ணிக்கிட்டு இருக்க, உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி, என்ன நீங்க ரொம்ப சந்தோஷப்பட வச்சிட்டீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த கிரேப்ஸை சாப்பிட, என்னடா இங்க நடக்குது, இந்த மாதிரி அழகா இருக்கிற பொண்ணுங்க எல்லாம் யக்ஷு உஷா கூட என்னடா பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு நம்மளுடைய எக்ஸ்யூவி சொல்லிட்டு இருக்க, சரி பிரதர் நீங்க என்னவோ என்கிட்ட சொல்ல நினைச்சீங்களே என்னது எதுன்னு ஹீரோ கேட்கவும், அதெல்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம அது உக்காந்துக்க, என்னை பார்த்துக்கிறதுக்கும் இந்த மாதிரி அழகான பொண்ணுங்க இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும், நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன், அதை பார்த்து இவன் பொறாம பிடிச்சிக்கிட்டு இருப்பான் அப்படின்னு நம்மளால அவனு உள்ளாரே சொல்லிட்டு இருக்க, ஹீரோவும் அந்த பயத்தை சாப்பிடறதுக்கு கிட்ட போறப்ப, எக்ஸ்யூசா நீங்க இப்ப கல்டிவேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க தானேன்னு திருப்பி அவன் கேட்டுக்கிட்டு இருக்க, இல்ல நான் வெறும் இப்ப ஸ்பெல்ல மட்டும்தான் கத்துக்கிட்டு இருக்கேன்னு ஹீரோ சொல்லவும், பார்த்தா நம்ம ஹீரோ கிட்ட அடி வாங்கிட்டு போன 2 பேரும் போயிட்டு இன்னொருத்தனை கூட்டிக்கிட்டு வந்துட்டு சாவறதுக்கு தயாரா இருடான்னு சொல்லிக்கிட்டு இருக்க, இவங்க எல்லாரும் ஃபேங்ல இருந்து வராங்க, எனக்கு தெரிஞ்சு பிரதர் எக்ஸ்யூ கிட்ட பிரச்சனை பண்றதுக்கு தான் இவனுங்க வந்திருப்பானுங்க போல தெரியுது, நான் அவரை பாதுகாப்பான்னு ஒயிட் ட்ரெஸ் போட்டுட்டு இருக்க பொண்ணு சொல்லவும் 4 பொண்ணுங்களும் முன்னாடி வந்து நின்னுகிட்டு இருக்காங்க, அவனுங்க 3 பேரும் நின்னுகிட்டு அவங்களே பார்த்துக்கிட்டு இருக்கவும் நம்ம குண்டா அதை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிடறான், இருங்க நீங்க யாரும் கோவப்படாதீங்க, அவன் என்ன சேலஞ்ச் பண்றதுக்கு நீங்க அனுமதி கொடுங்க, நானே அவங்க கூட சண்டை போடுறேன்னு ஹீரோ சொல்லவும், இதோ எங்களுடைய சீனியர் பிரதர் ஹூவாங், இவர் ஒரு இன்னேட்டட் வாரியர், அது மட்டும் இல்லாம மார்ஷல் ஆர்ட்ஸ் இவர் மாஸ்டர் பண்ணி வச்சிருக்காருடான்னு சியும் சொல்லவும் அவனுக்கு அப்படியே ஒரே கெத்தாயிடுது, அட என்னுடைய லெவல்ல இருக்கிற ஒருத்தன் கூட எனக்கு சண்டை போடுறதுக்கு விருப்பம் இல்ல, அதனால போயிட்டு இன்னும் திறமை வாய்ந்தவனா ஒருத்தனை கூட்டிக்கிட்டு வாங்கடான்னு ஹீரோ சொல்லவும், நீ சொல்றதுக்கு என்ன அத்தண்டா, எங்களுடைய மாஸ்டர் வந்து 5th லெவல் இன்னேட்டர் ரிலிமில் இருக்காருடான்னு அவன் சொல்லவும், என்ன 5th லெவல் இன்னேட்டடா, அது முன்னாடிடா, இப்ப நான் வந்து 6th லெவல் அடைஞ்சிட்டேன்டா, என்ன 6th லெவல் இன்டென்ஸா அப்படின்னு அவனை 2 பேரும் பார்த்துக்கிட்டு இருக்கேன், என்ன பிரதர் எக்ஷு ஏற்கனவே இன்னேட்டர் ரிலிமோட 6th லெவல்ல இருக்காரா அப்படின்னு குண்ட சொல்லிட்டு இருக்கவும், அவனுடைய பவரை சேர்த்துக்கிட்டு இருந்துட்டு, நீ வேணும்னா 6th லெவல்ல இருக்கலாம், ஆனா நான் மார்ஷல் ஆர்ட்ஸே மாஸ்டர் பண்ணி வச்சிருக்கேன்டா, நீ எனக்கு ஈடாக முடியாதுடான்னு சொல்லிட்டு அவன் டக்குன்னு ஹீரோவை அடிக்க வர, ஹீரோ அவனுடைய சோடா அசல்ட்டா தடுத்து நிறுத்த பவர் எல்லாம் சுத்தி போய்கிட்டு இருக்கவும், நான் சொல்றது ஏன்டா நீ கேட்க மாட்டேற, நீ எனக்கு ஈடாக முடியாதுடான்னு சொல்லிட்டு ஹீரோ அவனுடைய பவரை யூஸ் பண்ணி டக்குன்னு அவனை அடிச்சு தள்ள, அவனும் ஐயோ ஆமான்னு கத்திக்கிட்டு போய் கீழே விழுந்துறான், நீங்க ரொம்ப அற்புதமா சண்டை போட்டீங்கன்னு அந்த பொண்ணுங்க எல்லாம் ஹீரோ கிட்ட ஓடி வர, இவன் எப்படி பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு தெரியலையே, நான் ஒரு ஹேண்ட்மேன் டிசேபிளா வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் நான் சாட்டர்டே ஆனா கூட பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு தான் இருப்பேன் ஹீரோ சொல்ல, நான் முதல்ல இந்த இடத்துல இருந்து கிளம்புறான்டான்னு சொல்லிட்டு நம்மளால எக்ஸ்யூவி அங்க இருந்து கொஞ்சம் கடுப்பா கிளம்பி போயிடும், அவனுங்களும் அவனை இப்ப ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க, சரி நீங்க இங்க இருந்து கிளம்பி போயிடுங்க, நான் சொன்னதை ஞாபகம் வச்சுக்கோங்கடா, எக்ஸ்யூசா நீ ரொம்ப சீனை போட்டுக்கிட்டு இருக்காத, நாளைக்கே நானு 6th லெவல்ல இருக்கிற ஒரு ஆளை கண்டுபிடிச்சுக்கிட்டு உன் கூட சண்டை போடுறதுக்கு கூட்டிக்கிட்டு வருவேன்டா, எனக்கு நம்பிக்கை இருக்கு, ஒன்னால அதுக்குள்ள 7th லெவலுக்கு போயிட முடியாதுன்னு சொல்லிட்டு சிஇஓ அங்க இருந்து கிளம்ப, அடுத்த நாள் வேற ஒருத்தனை கூட்டிக்கிட்டு வரவும் ஹீரோ அவனை போட்டு அடி அடின்னு அடிச்சு தள்ள, என்ன 7th லெவல்ல இருக்கிறவனே அதுக்குள்ளரே இவன் அடிச்சு தள்ளிட்டானே, என்னுடைய லெவல்ல இருக்கிற ஒரு ஆளையே கூட்டிகிட்டு வராதரான்னு அவன்கிட்ட எத்தனை தடவைடா சொல்றதுன்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்க, எக்ஸ்யூசா நீங்க ரொம்ப அற்புதமா பண்றீங்கன்னு அந்த பொண்ணுங்க எல்லாரும் கத்திக்கிட்டு இருக்க, சீனை கட் பண்ணா திருப்பி வேற எவனோ கூட்டிக்கிட்டு வர, அவனையும் நம்ம ஹீரோ அடிச்சு தள்ளிட்டு, என்னடா குழந்தைத்தனமா இருக்கு இதெல்லாம், என்ன சேலஞ்ச் பண்றதுக்கு
யாருன்னா ஒரு திறமை வாய்ந்த ஆளை கூட்டிக்கிட்டு வாடான்னு திருப்பி ஹீரோ சொல்லவும் யக்ஷி நீங்க ரொம்ப அற்புதமா பண்றீங்கன்னு அந்த பொண்ணுங்க எல்லாம் திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்னடா நீ தண்ணியை குடிக்கிற மாதிரி இந்த அளவுக்கு பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்க, உண்மையிலேயே உன்னுடைய சக்தி எல்லாத்தையும் நீ மறைச்சு வச்சுக்கிட்டு இருக்கியாடான்னு சியு கேட்டுக்கிட்டு இருக்க. உண்மையிலேயே யக்ஷி ரொம்ப அற்புதமானவருன்னு சொல்லிட்டு அதுங்க எல்லாம் பயத்தை சாப்பிட்டுக்கிட்டே சண்டையை பார்த்துக்கிட்டு இருக்க. அப்படியே அதை நினைச்சு அவர் லைட்டா சிரிக்க ஆரம்பிச்சிடறான். சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோ ஏதோ ஒரு லைப்ரரிக்கு வந்துட்டு நான் இப்போதைக்கு பேசிக் எக்ஸசைஸ் ஆச்சு கத்துக்கணும்னு சொல்லிட்டு இருக்கேன். டே அங்க பாத்தியா, அவன் தான் யக்ஷூசா. அவன் வந்து ஒரு நாளைக்கும் அவனுடைய ஸ்ட்ரென்த்தை ஒரு லெவல்ல இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போறான்டாண்டா. 5 பார்ட்டிஸ்ல இருந்து போன எல்லாரையுமே அவன் அடிச்சு சொருவிட்டான்டான்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்க. பரவாயில்லையே, என்னுடைய பேரு இந்த ஊருமைக்க பரவி இருக்கும் போல தெரியுது. அப்படின்னா கூடிய சீக்கிரத்திலே நான் தாவோ செக்டோடைய சக்சஸர் ஆயிடுவேன் தான் நினைக்கிறேன் ஹீரோ சொல்லிட்டு அங்கிருந்த சீனியர் கிட்ட வந்து இந்தாங்க இது எல்லாத்தையும் நான் எடுத்துக்க போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. தாத்தா அந்த புக்கு எல்லாத்தையும் பார்த்துட்டு எதுக்காக லோ ஸ்கில்ல இருக்கிற மார்ஷல் ஆர்ட்ஸ் புக்கு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போறேன்னு கேட்கவும் ஒரு நிமிஷம் இரு, என்னுடைய ப்ரீவியஸ் லைஃப்ல நான் படிச்ச நாவல்ல இவரை பத்தி நான் படிச்சிருக்கேன். இவருடைய திறமை எல்லாத்தையும் இவர் மறைச்சு வச்சுக்கிட்டு இருக்காரு, அது மட்டும் இல்லாம எதுவும் தெரியாத மாதிரியே நடந்துக்குவாரு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். எதுக்காகடா அமைதியா நின்னுகிட்டு இருக்க, நான் கேட்ட கேள்விக்கு நீ இன்னும் பதிலே சொல்லவே இல்லையான்னு தாத்தா கேட்கவும் சீனியர் நீங்க என்ன ரொம்ப குறைச்சி எடை போட்டுக்கிட்டு இருக்கீங்க, இதுல இருக்கிற டெக்னிக் எல்லாத்தையும் நான் ஈஸியாவே புரிஞ்சுக்குவேன்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கவும் தாத்தா திடீர்னு ஒரு பிரஷ் எடுத்து என்னவோ எழுதிக்கிட்டு இருக்க. இவர் கண்டிப்பா என்ன நம்ப மாட்டாரு, இவரை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா என்னுடைய ரீஇன்கார்னேஷன் பில்லை யூஸ் பண்ணி நான் இந்த மார்ஷல் ஆர்ட்ஸ் புக்கில் இருக்கிற டெக்னிக் எல்லாத்தையும் ஈஸியாவே கத்துக்குவேன், இதெல்லாம் எனக்கு ஒரு விஷயமே இல்லை. என்னுடைய திறமை எல்லாத்தையும் இவர் பார்த்தாருன்னா என்ன ஒரு சுப்ரீம் மார்ஷல் ஆர்ட்ஸ் நினைச்சுக்குவாருன்னு ஹீரோ அவனுக்குள்ளாரே சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கவும் ரிஜிஸ்டர் வேலை எல்லாத்தையும் நான் முடிச்சுட்டேன், சீக்கிரமா இந்த புக்கை தூக்கிக்கிட்டு இங்கிருந்து ஓடுறான்னு தாத்தா சொல்லவும் என்னடா இங்க நடக்குது, சீனியர் என் கூட காடு விளையாடுங்கன்னு ஹீரோ சொல்லவும் போடா உன் கூட யாரா காடு விளையாட போறாங்க, என்னுடைய தூக்கத்தை கெடுக்காத, சீக்கிரமா இங்க இருந்து போடான்னு தாத்தா சொல்லவும் நீங்க என் கூட விளையாடுங்க விளையாடாட்டி போங்க, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை, ஏன்னா நான் தான் யக்ஷி உஷா, நீங்க பண்றத பத்தி நான் எதுவும் கவலைப்பட மாட்டேன்னு ஹீரோ சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பவும் என்ன உன்னுடைய பேரு யக்ஷி உஷா வாடான்னு தாத்தா கேட்க ஆமா நீங்க சரியா சொன்னீங்க சீனியர், அப்படின்னா எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலான்னு உங்களுடைய மனசுல ஒரு எண்ணம் இருக்கான்னு சொல்லிட்டு வந்து தாத்தாக்கு மசாஜ் பண்ணி விட்டுக்கிட்டு இருக்க. நீ சொல்றதெல்லாம் ஓகே, ஆனா உன் கூட விளையாடுற அளவுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல, அது மட்டும் இல்லாம உன்கிட்ட ஹை ஃப்ரீக்வன்சி இருக்கிற புக்கு கொடுக்கறதும் அவ்வளவு பெரிய விஷயம் இல்ல, ஆனா நீ ஒரு கண்டிஷனுக்கு ஒத்துக்கணும்னு தாத்தா சொல்ல சீனியர் அது என்னன்றது சொல்லுங்கன்னு ஹீரோ சொல்லவும் நீ அந்த தாவரிங்க தாவோ எக்ஸ்வானி கிட்ட கொடுக்கவே கூடாதுன்னு தாத்தா சொல்லவும் நான்லாம் அவ்வளோ பெரிய ஆள் இல்லைன்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்க. என்னுடைய மார்ஷல் ஆர்ட்ஸ் ஸ்கில் எல்லாம் ஷேப்பிங்ல தான் ரொம்ப அதிகமாக இருக்கும், அதனால நீ அந்த டைமில் எந்த ஒரு கவலையும் பட தேவையில்லைன்னு தாத்தா சொல்லவும் ஹீரோ அதை கேட்டு கொஞ்சம் ஷாக் ஆகிட்டு சொல்லிட்டீங்கல்ல, இதுக்கப்புறம் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, அவர் கேட்டால் கூட நான் இந்த விஷயத்தை பற்றி சொல்ல மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் ஏன்டான்னு தாத்தா கேட்க ஏன்னா நான் தான் ஆல்ரெடின்னு ஹீரோ சொல்ல வந்துட்டு இல்லை நான் கொஞ்சம் விட்டு இருந்தா எல்லாத்தையும் வளரிட்டு இருப்பேன், இவருக்கு மட்டும் அந்த ரிங்கை நான் தான் எடுத்துக்கிட்டு வந்திருக்குன்ற விஷயம் தெரிஞ்சா என்னுடைய தோலை உரிச்சிருவாருன்னு ஹீரோ அவனுக்குள்ளாரே சொல்லிக்கிட்டு இருக்க. டேய் இப்ப நீ என்னவோ சொல்லிக்கிட்டு இருந்தே அது என்னன்றத சொல்றான்னு தாத்தா சொல்லவும் அது வந்து அந்த தாவோயிஸ்ட் ரிங்கை என்னுடைய ஒய்ஃப் கிட்ட கொடுத்துட்டேன், அவளை வந்து ஜேஸ் அகாடமில இருக்கிறவனுங்க தூக்கிக்கிட்டு போயிட்டானுங்கன்னு ஹீரோ சொல்லவும் அந்த தாவோயிஸ்ட் ரிங்கு எங்க இருந்தாலும் சரி டேமோனிக்கு இம்மார்டல்ல இருக்கிறவங்க கை கிடைக்காம பாத்துக்கணும், சரி இந்த புக்ல இருக்கிறத தான் சாவோட்டியன் சீல்னு சொல்லுவாங்க, இதுல இருக்கிற டெக்னிக் மூலியமா உன்னுடைய சக்தியை 2 மடங்கா ஆக்க முடியும்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. அந்த புக்குக்குள்ளார இருந்து என்னவோ வெளியில வரவும் இதுல இருக்கிற டெக்னிக் எல்லாம் ரொம்ப அற்புதமானது, அதே மாதிரி இதை கத்துக்கிறது ரொம்ப கஷ்டம், எனக்கு தெரிஞ்சு இதை நீ கத்துக்கிறதுக்கு குறைஞ்சபட்சம் 1.5 வருஷமாச்சும் ஆகுண்டான தாத்தா சொல்லிட்டு இருக்க. ரொம்ப நன்றி சீனியர்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த புக்கு தூக்கிக்கிட்டு சைட்ல இருக்கிறதுல வந்து உக்காந்துக்கிட்டு படிச்சுக்கிட்டு இருக்க. அப்படியே சில நாட்கள் ஆயிடுது, நம்ம ஹீரோவும் அந்த இடத்த விட்டு நகராம அந்த புக்கை வச்சு படிச்சுக்கிட்டே இருந்துட்டு ஒரு வழியா அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்ன்றத கத்துக்கிட்டு அதை டக்குன்னு வெளியில அனுப்பவும் அது போயிட்டு ஒரு மலை மேல பட்டு அந்த மலைக்கு மேல இருந்த பறவை ஸ்டாச்சு வந்து கீழே விழவும் தாத்தா அதை பார்த்துட்டு எப்படா இவன் இந்த டெக்னிக்கை 3 மாசத்துல பண்ண கத்துக்கிட்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கவும் சீனியர் இந்த ஓட்டிக்காக நான் ஒண்ணு காசு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கவும் வெளியில கிளம்புடான்னு சொல்லிட்டு புக்கை தூக்கி அடிக்கவும் ஹீரோ பறந்து வந்து கீழே விழுந்துடுறான். நல்ல வேலை காசு கொடுக்க சொல்லல, இது ரொம்ப பரவாயில்ல, நான் இங்கிருந்து கிளம்புறேன், சீக்கிரமா இங்கிருந்து ஓடி போயிடணும், எனக்கு இந்த புக்கு கிடைச்சிக்கிச்சு, இதுக்கப்புறம் எனக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை, நான் இங்கிருந்து கிளம்புறேன்
ஒரு தாவோயிஸ்ட் ஜீனியஸா இருக்கிறவங்களே சீக்கிரமா இறந்து போயிடுறாங்க. இந்த சாதாரண பையன் என்ன பண்ண போறானோ தெரியலன்னு தாத்தா சொல்லிக்கிட்டு இருக்கமோ, நீ தப்பா சொல்லிக்கிட்டு இருக்க. தாவோ செக்டர்ல இருக்கிற ஸ்டூடெண்ட் எல்லாருமே சாதாரண ஆளுங்களா இருந்துட்டா தாவோ செக்டோடைய மானத்தை யாரா காப்பாத்துவாங்கன்னு தாவோ செக்டோடைய லீடர் சொல்லிக்கிட்டு இருக்க. நீ சொல்ற விஷயத்த எல்லாத்தையும் நான் கேட்டுக்கிட்டு இருந்தா திருப்பி நம்மளுடைய செக்டுக்கு பேரழிவு தாண்டா வந்து சேரும்னு தாத்தா சொல்லவும், இதுக்கு முன்னாடி பண்ண தப்ப நான் திருப்பி பண்ண மாட்டேன்டா. ஏன்னா பல வருஷங்கள் கழிச்சு ஜேஸ் அகாடமிக்கு நான் இந்த பையனை தான் கூட்டிக்கிட்டு போய் தாவோ செக்டோடைய சோட திருப்பி கொண்டுகிட்டு வர போறான்டா. அதுக்கப்புறம் அவனை எல்லாரும் பெரிய தலைவரா கொண்டாடுவாங்க. அதனால நான் இப்ப சொல்ற ஆர்டர் எல்லாத்தையும் நீ மதிச்சு தான்டா ஆகணும். நான் போயிட்டு தாவோ செக்டோடைய பேரை திருப்பி காப்பாத்துவேன். என்னுடைய வேலையை நான் கண்டிப்பா செஞ்சே ஆவண்டான்னு சொல்லிட்டு அவரும் அங்கிருந்த செவத்தை உடைச்சுக்கிட்டு வேகமா வெளியில வந்துட்டு அவருடைய பவரை யூஸ் பண்ணி அந்த உடைஞ்சு போன பறவையை திருப்பி நார்மலா நிக்க வச்சுட்டு தாவோயிஸ்ட் பயபடியே மலரும்னு சொல்லிட்டு அங்கிருந்து அவர் கிளம்பி போயிடுறாரு. ஈஸியா எல்லாத்தையும் மண்ணு சொல்லிட்டு போயிடுறான். சீனை கட் பண்ணா வேற லெவல் விடாதரா, அவனை அடிடா சொரு போட்டு சாவடிடான்னு சொல்லிட்டு சைட்ல இருக்கிறவங்க எல்லாரும் கத்திக்கிட்டு இருக்க பத்தாசி அவனுடைய பவரை வர வச்சு அவனை அடிச்சுட்டு இப்ப வாடா பாக்கலான்னு சொல்லிட்டு இருக்க நம்ம ஹீரோ கிட்ட அடி வாங்கிட்டு போன 3 பேருமே ஒன்னு அந்த இடத்துல வந்து நின்னுகிட்டு இருக்கமோ அவனால ஒண்ணு முடியாம நான் ஒரே ஒருத்தன் தான் மிஞ்சிருக்கேன். ஆனா நான் உங்க 3 பேரையும் அழிக்காம விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அவங்க 3 பேரையும் அடிக்க வர சைட்ல இருந்து வேகமா ஒருத்தன் அவனுடைய பவரை வர வச்சுக்கிட்டு வந்து அவனுடைய வயிற்றுல அடிச்சு அவனை பறக்க விடவும் டக்குன்னு வந்து அவனை அடிச்சுட்டு திருப்பி மேல போயிட்டு அவனுடைய பவரை யூஸ் பண்ணி அவனை வேக வேகமா அடிச்சுக்கிட்டே இருக்கமும் ஃபைனல் டச்சா கீழே வர வச்சு அவனுடைய வயிற்றுல ஒரே குத்த அவன் பறந்து போயிட்டு அப்படியே கீழே விழுந்துறான். நம்ம தாவோ செக்டோடைய லீடரும் அதை பார்த்துட்டு கடுப்பாவ லேடி மாஸ்டரும் ஐயோன்னு சொல்லிட்டு இருக்க மெடிசன் பிக்கோடைய தலைவரும் அதை பார்த்துட்டு என்ன அவ்வளோதான் வேற யாரும் உங்ககிட்ட இல்லையான்னு சொல்லிக்கிட்டு இருக்கவும் நீ சொல்றதும் சரிதான்டா. இந்த ஒலிம்பிக்ல இருக்கிறவனுங்க வருஷத்துக்கு வருஷம் ரொம்ப மோசமாகிட்டு இருக்கானுங்கடா. என்னடா போட்டி ஆரம்பிச்சு கொஞ்ச நேரம் தான் ஆகுது, அதுக்குள்ளார உன்னுடைய ஒலிம்பிக்ல இருக்கிறவனுங்க எல்லாரும் தோத்து போயிட்டானுங்க. அவ்வளோதான் நான் உங்ககிட்ட இருக்கிற ஸ்டூடெண்ட்டுகளுடைய திறமை அப்படின்னு அவரு சொல்லிக்கிட்டு இருக்கவும் இல்லடா போட்டி இன்னும் முடியலடான்னு தாவோ செக்டோடைய லீடர் சொல்ல என்னடா நீ சொல்ற போட்டி தான் முடிஞ்சிருச்சா உங்ககிட்ட வேற யாருன்னா ஆளுங்க இருக்காங்களாடான்னு அவர் கேட்டுக்கிட்டு இருக்க நான் தாண்டா இந்த செக்டோடைய லீடரு, நான் சொல்றத நீங்க எல்லாரும் கேட்டுதான் ஆகணும். என்கிட்ட இன்னொருத்தர் இருக்கு, அவனை தோக்கடிச்சுக்கிட்டீங்கன்னா நான் இதுக்கப்புறம் செக்ட் லீடராகவே இருக்க மாட்டேன்டான்னு அவரு சொல்லிட்டு இருக்கவும் என்ன உன்னுடைய பதவி நீ விட்டு கொடுக்குறியாடான்னு அவர் கேட்க அதுக்கு மெடிசன் பிக்கோடைய தலைவர் வந்துட்டு தலைவரே நீங்க இதுக்கு முன்னாடி பண்ண சின்ன தப்பால தான் இப்ப லேடி வந்து ஒரு பீக்கோடைய தலைவியா இருக்காங்க. நீங்க ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பார்த்து எடுங்கன்னு அவரு சொல்லிட்டு இருக்கமோ ஆமா அவன் சொல்றதும் சரிதான்டான்னு அவரு சொல்ல டேய் நீ தான் அந்த சீனியர் சிஸ்டருக்கு பின்னாடியே பல வருஷமா சுத்திக்கிட்டு இருந்தே, என்ன அவங்க உனக்கு செட் ஆனாங்களா இல்லையா எதையும் மறைக்காம என்கிட்ட சொல்லிடுறான்னு உள்ளமா இருக்கிறவரு சொல்லிட்டு இருக்கவும் அந்த விஷயத்த பத்தி நீங்க இப்ப தெரிஞ்சுக்கிட்டே ஆகணுமான்னு லேடி மாஸ்டர் வந்து சொல்லிட்டு இருக்க அவங்க 2 பேரும் அதை பார்த்து பயப்பட ஆரம்பிக்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இது ஒரு முக்கியமான போட்டி, அதனால இதுல கவனத்தை செலுத்துங்கடா. சரி இந்த தடவை என்னதான் பண்ணலான்னு இருக்கீங்க, யார சண்டை போறதுக்கு கூட்டிக்கிட்டு வரலான்னு இருக்கீங்கன்னு அவர் கேட்கவும் தம்பிடே ஹேண்ட்மேன் டிசேபிள் இருக்கிற இடத்துல எக்ஸூசான்னு ஒருத்தன் இருப்பான், அவனை போய் கூட்டிக்கிட்டு வாடான்னு செக்ட் லீடர் சொல்லவும் சரி தலைவரேன்ட்டு அவனும் அங்கிருந்து ஓடி போவ என்னமோ ஒரு ஹேண்ட்மேன் டிசேபிள போயிட்டு எங்க கூட சண்டை போடுறதுக்கு நீ கூட்டிக்கிட்டு வர போறியாடான்னு அவர் கேட்டுக்கிட்டு இருக்க ஹேண்ட்மேன் டிசேபிளா இருந்தா என்ன இப்ப உங்களுடைய சக்தி வாய்ந்த ஸ்டூடெண்ட்டுங்க எல்லாரும் எப்படி அவன் தோக்கடிக்க போறான்றத மட்டும் நீங்க வேடிக்கை பாருங்கன்னு தாவோ செக்டோடைய லீடர் சொல்லிக்கிட்டு இருக்க அதை கேட்டு அவங்க 2 பேரும் ஷாக் ஆவ அப்படின்னா நீ உண்மையிலே இப்போ ஒரு ஹேண்ட்மேன் டிசேபிள் வச்சுதான் சண்டை போட போறியா, ஐயோ உன்னை நினைச்சா எனக்கு சிரிப்பா வருதுடா அப்படின்னு அவரு சொல்லிக்கிட்டு இருக்கமோ நீங்க அதை பத்தி ஒன்னும் கவலைப்படாதீங்க, இப்ப கிளானுக்கும் தானே போட்டி நடந்துகிட்டு இருக்கு, அவன் வந்து போட்டி போட்டுட்டு விடுங்க, ஒருவேளை அவன் தோத்து போயிட்டானா இவர்கிட்ட ஒண்ணுமே இருக்காதுன்னு லேடி மாஸ்டர் சொல்லவும் ஓகே நீ சொல்றதும் சரிதான், ரிசல்ட்ல எந்த ஒரு மாற்றமும் வர போறது இல்லைன்னு அவரு சொல்லிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வரவும் தாவோ எக்ஸ்வானே நீங்க சொன்ன மாதிரி நான் அவரை கூட்டிக்கிட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்துல இருந்து கிளம்பி போவ எக்ஸூசா நம்மளுடைய பீக்ல 6 காம்படிஷனுக்கான சண்டை நடந்துகிட்டு இருக்கு, நம்மளுடைய ஒலிம்பிக்குக்காக நீ தாண்டா சண்டை போட்டு ஆகணும் அப்படின்னு செக்ட் லீடர் சொல்லவும் செக்ட் லீடரே நான் வெறும் ஒரு ஹேண்ட்மேன் டிசேபிள், எனக்கு இவங்க கூட சண்டை போடுறதுக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு ஹீரோ சொல்லவும் டேய் எக்ஸூசா தயவு செஞ்சு இந்த மாதிரி பண்றத கொஞ்சம் நிறுத்துறா, நீ மட்டும் இதுல ஜெயிச்சிட்டனா அடுத்ததான் நான் உன்னுடைய ஒய்ஃபை கண்டுபிடிக்கிறதுக்காக ஜேஸ் அகாடமிக்கு கூட்டிக்கிட்டு போறேன்டான்னு தாவோ செக்டோடைய லீடர் சொல்லவும் என்ன நீங்க இதை பத்தி எந்த ஒரு கவலையும் படாதீங்க, இந்த ஒலிம்பிக்கோடைய மானத்தை நான் காப்பாத்த
காப்பாத்துவேன். ஒரு ஹேண்ட்மேன் டிசேபிளா இருந்தாலும் நான் என்னுடைய கடமையை நான் கண்டிப்பா செய்வேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்க. ரொம்ப பேசிக்கிட்டுலாம் இருக்காத, சீக்கிரமா போடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை அடிச்சு பறக்க விட ஹீரோவும் பறந்து வந்து கீழே விழுந்துடுறான். அவரு ஜாலியா சண்டையை பார்க்கறதுக்கு வந்து உக்காந்துக்கிறாரு. அத வாயால சொல்ல மாட்டீங்க, எதுக்கு இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? கடைசியா எப்படியா யக்ஷுவோடைய சண்டையை நான் இந்த இடத்துல பார்க்க போறேன்னு அவ சொல்லிக்கிட்டு இருக்கவும், ஒலிம்பிக்குக்காக யக்ஷு உஷா சண்டை போட்டு ஜெயிப்பாருன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குன்னு ஒயிட் ட்ரெஸ் போட்டுட்டு இருக்க பொண்ணு சொல்லவும், யக்ஷு உஷா ஒலிம்பிக்கோடைய மானமே உன் கையில தாண்டா இருக்கு. ஹீரோ அது எல்லாத்தையும் கேட்டுட்டு, யக்ஷு உஷாவான நானு ஒலிம்பிக்கோடைய ஹேண்ட்மேன் டிசேபிள், நான் இன்னேட்ட ரிலிமோட லெவல் 8ல இருக்கேன். யாருக்கு என் கூட சண்டை போடுறதுக்கு தைரியம் இருக்குன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. பின்னாடி எவனோ ஒருத்த வந்து நின்னுகிட்டு, நான் சியூ ஜின் கிரீன், நான் இன்னேட்ட ரிலிமோட லெவல் 8ல இருக்கேன், நான் உன் கூட சண்டை போடுறேன்னு அவன் சொல்லவும், அது சியூ ஜின் கிரீனா, நீ வந்து சியூ இம்மிங்கோடைய பிரதராடான்னு ஹீரோ கேட்க, நீ சொல்றது சரிதான்டா, என்னுடைய பிரதர் முகத்தை உன்னுடைய கண்ணுல நான் இன்னைக்கு காட்டுறேன்டான்னு சொல்லிட்டு அவனுடைய பவரை சுத்தி அனுப்பவும், கடவுளே இவனுடைய பவர் என்னோட இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு. யக்ஷுசா பார்த்து பத்திரமா இருங்க. ஜூனியர் மூ நீங்க வேணா பாத்துக்கிட்டே இருங்க, இந்த போட்டியில கண்டிப்பா சியூ ஜிங்கிரின் தான் ஜெயிக்க போறான்னு அவரு சொல்லிட்டு இருக்க. போட்டி முடியறதுக்கு முன்னாடியே நீங்களே முடிவெடுத்துறாதீங்கன்னு தாவோ சிக்டோடைய லீடர் சொல்ல, நான் உன்னை விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் டக்குன்னு அடிக்க வர, ஹீரோ அவனுடைய அட்டாக்க அசால்ட்டா தடுக்கவும் பவர் சுத்தி தெரிச்சுக்கிட்டு போய்கிட்டு இருக்க. என்னடா தம்பி, என் மேல நீ ரொம்ப கோவமா இருக்கிற மாதிரி தெரியுதே அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், இதுக்கு வாய்ப்பே இல்ல, நீயும் உன்னோட பிரதர் மாதிரி ரொம்ப வீக்கா இருக்கடான்னு சொல்லிட்டு ஹீரோ அதை புடுங்கிட்டு அதில் அவனுடைய பவரை சேர்த்துக்கிட்டு இருந்து உருட்டி விடவும் அதில் அவன் பட்டு பறந்து போய் கீழே விழுந்துறான். என்ன சியூ ஜிங்கிரின்னு தூத்துட்டானோ, ஷட், இந்த ஹேண்ட்மேன் டிசேபிள் என்னடா இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கான்னு அவனுங்க ரெண்டு பேரும் சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோவா அப்படியே சீனா நின்னுகிட்டு இருக்கவும், சீனியர் லியூக்யூ பாத்தீங்களா யக்ஷு உஷா ஜெயிச்சிட்டாருன்னு அவ சொல்லிட்டு இருக்கவும், சீனியர் யக்ஷு என்னை விட ரொம்ப ஸ்ட்ராங்கானவரா இருக்காரு, இது எப்படி நடந்துச்சு, சரி அடுத்த 4 பீக்க சேர்ந்த ஸ்டூடெண்ட்டுக்கு எல்லாரையும் சீக்கிரமா வர சொல்லுங்கன்னு அவரு சொல்லவும், ஜூனியர் யக்ஷு உஷாவோடைய எனர்ஜி எல்லாம் லிமிட் ஆனது, எப்படியா இருந்தாலும் நீங்க பெட்ல தோத்து தான் போறீங்கன்னு அவ சொல்லிட்டு இருக்க. போட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் தெரியும்னு அவரு சொல்லிட்டு அவருடைய பவரை யூஸ் பண்ணி, யக்ஷு உஷா நீ இந்த போட்டியில ஜெயிக்கிறது மட்டும் இல்லாம இந்த ஒலிம்பிக் கோடிய மானத்தையும் நீ தான் காப்பாத்தி ஆகணும். நீ ஜேஸ் அகாடமிக்கு போனதுக்கு அப்புறமா உனக்கு எதனா பிரச்சனை வந்துச்சுன்னா இந்த தாவோ செக்டர்ல இருக்கிற எல்லாருமே உனக்கு ஹெல்ப் பண்ண உண்டான்னு தாவோ செக்டோடைய லீடர் சொல்லிட்டு இருக்க. இந்த வயசானவர் என்னை யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறாரு போல இருக்கு. சரி இந்த தடவை பெருசா எதையாச்சும் பண்ணுவோன்னு சொல்லிட்டு ஹீரோ அவனுடைய சோட வர வச்சுட்டு, டேய் எனக்கு என்னுடைய லெவல்ல இருக்கிறவன கூட சண்டை போட்டு ரொம்ப போர் அடிச்சு போயிடுச்சு. நான் ஒலிம்பிக்க சேர்ந்த யக்ஷு உஷா உங்க 5 பிக்கையும் நான் சேலஞ்ச் பண்றேன், உங்க கிட்ட இருக்கிற ஸ்ட்ராங்கான ஆளுங்களா அனுப்புங்க, ஆனா என்னுடைய லெவல்ல இருக்க கூடாது, அவங்க என் கூட சண்டை போடுற அளவுக்கு தகுதியானவங்களா இருக்கணும்னு ஹீரோ சொல்லவும், என்ன இவன் இப்படி சொல்லுவான் நாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைன்னு எல்லாரும் ஷாக்கா சொல்லிக்கிட்டு இருக்க. உண்மையிலே இவங்கிட்ட ஏதோ திறமை இருக்கு. யக்ஷு உஷா என்னடா முட்டாள்தனமா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு அவரு சொல்லவும், யக்ஷு உஷா திடீர்னு இந்த மாதிரி பண்றாரு, அவர் வேற எதனா ஒரு எண்ணத்தோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரான்னு அவ சொல்லிக்கிட்டு இருக்கவும், அந்த இடத்துக்கு எவன ஒருத்த வந்துட்டு, நீ இன்னேட்ட ரிலிமோட லெவல் 8ல இருந்துகிட்டே ரொம்ப சீன் போட்டுக்கிட்டு இருக்கியாடா, நான் உன்னை சேலஞ்ச் பண்றேன்டான்னு அவன் சொல்லவும், இவன் ஸ்பிரிச்சுவல் பீக்க சேர்ந்த ஜி ஃபேங், இவன் இன்னேட்ட ரிலிமோட லெவல் 9ல இருக்கான்டா நீ அவன ஒருத்தன் சொல்லிட்டு இருக்க. உன்னுடைய லெவலை விட என்னுடைய லெவல் 1 மடங்கு அதிகமா இருக்கு, உன்ன மாதிரி கம்மியான சக்தி இருக்கிற ஆளுங்க கூட சண்டை போடுறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை, ஆனா நீ என்ன ரொம்ப கோவப்படுத்திட்டடா, அதனால சரியான பாடத்தை நான் உனக்கு கத்து கொடுத்தே ஆகணும், என்னுடைய 10 அடியில இருந்து நீ தப்பிச்சிட்டனா நீ தாண்டா ஜெயிச்ச மாதிரி நான் சொல்லவும், சாரிடா தம்பி நீ என்கிட்ட அந்த மாதிரி சொல்லியே இருக்க கூடாது, நீ வெறும் லெவல் 9ல தான் இருக்க, நான் எத்தனாவது லெவல்ல இருக்கேன்னு நீ கெஸ் பண்ணு பார்க்கலான்னு ஹீரோ சொல்ல, அவனும் ஹீரோவே பார்த்துக்கிட்டு இருக்க. ஹீரோ டக்குன்னு மேல போயிட்டு அவனுடைய பவரை சுத்தி அனுப்பிட்டு என்னவோ பவர் எல்லாத்தையும் வர வச்சுக்கிட்டு இருக்க. அவனும் ஹீரோவே பார்த்துக்கிட்டு இருக்க. ஹீரோ டக்குன்னு கீழே வரவும் பவர் சுத்தி தெரிச்சுக்கிட்டு போவ, என்னடா இங்க நடக்குதுன்னு அவன் சொல்லவும், என்னடா இங்க நடக்குது, யக்ஷுசாவும் இன்னேட்ட ரிலிமோட லெவல் 9 அடைஞ்சிட்டு இருக்கான்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்க. இப்படா இவன் இதை பண்ணிக்கிட்டு இருக்கான், ஒருவேளை இவனுடைய சக்தியை மறைச்சு வச்சுக்கிட்டு இருந்திருப்பானோ, அவனுடைய சக்தியை மறைச்சு வச்சுக்கிட்டு இருந்தா மட்டும் என்ன யூஸ், ஜிஃபேங் ஆல்ரெடி பாக்ஸிங் இன்டென்ஷனை புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கான், அதனால அவன் தான் இதுல ஜெயிப்பான்
தான்னு அவரு சொல்லிட்டு இருக்க. இதை நான் உன்கிட்ட இருந்து கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. இவ்வளவு நேரமா நீ உன்னுடைய சக்தி எல்லாத்தையும் மறைச்சு வச்சுக்கிட்டு இருந்திருப்ப போல தெரியுது. அதனால நான் பேசினது எல்லாம் தப்பு தான். ஆனா இப்ப நான் உன் கூட சீரியஸா சண்டை போட வேண்டிய நேரம் வந்துருச்சுடான்னு அவன் சொல்லிட்டு இருக்க. என்ன நீ சொன்னது தப்புன்னு நீ ஒத்துக்கிறியா? அப்படின்னா நான் உன் கூட என்னுடைய ஒரு கையும் ஒரு காலை மட்டும் யூஸ் பண்ணி சண்டை போட போறேன்டான்னு ஹீரோ சொல்லவும், என்ன உன்னுடைய ஒரு கையை ஒரு காலை யூஸ் பண்ணி என் கூட சண்டை போட போறியா? எக்ஸூசா நீ ரொம்ப பண்ணிக்கிட்டு இருக்கடா அப்படின்னு அவன் சொல்லிட்டு டக்குன்னு அவனுடைய பவரை வர வச்சுக்கிட்டு வஜ்ரா ஃபிஸ்ட்னு சொல்லிட்டு அவனுடைய ஃபிஸ்ட் பவர் அனுப்பவும், உன்னுடைய பாக்ஸிங் இன்டென்ஷன் இன்னும் பர்ஃபெக்டா ஆகவே இல்லடான்னு சொல்லிட்டு ஹீரோவும் அவனுடைய பவரை ஒரே கையாலேயே தடுத்து நிறுத்த அந்த பவர் போயிட்டு அவன் மேல படமும் இதை எப்படி அவன் பண்ணான்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ டக்குன்னு பின்னாடி வந்து நின்னுகிட்டு ஜி ஃபேங் நீ முட்டாள ஆயிட்டடான்னு சொல்லிட்டு இருக்கவும், என்னன்னு அவன் சொல்ல ஹீரோ அவனுடைய பவரை யூஸ் பண்ணி அவன் அடிக்க அவன் பறந்து போயிட்டு கீழே விழுந்துறான். தம்பி நீ தோத்துட்டன்னு ஒத்துக்கோன்னு ஹீரோ சொல்லவும், நான் தோல்வியை ஒத்துக்கிறேன்னு ஜி ஃபேங் சொல்லிட்டு இருக்கான். எக்ஸூசா அவருடைய மார்ஷல் ஆர்ட்ஸ் ஸ்கில்லை யூஸ் பண்ணவே இல்லை. அவனை ஒரே அடியில அடிச்சு தோக்கடிச்சிட்டாரு. சீனியர் எக்ஸூசா தான் ஜெயிச்சாருன்னு சொல்லிட்டு அவனை எல்லாரும் கத்திக்கிட்டு இருக்க. எக்ஸூசா ஜெயிச்சிட்டாரு, அவருடைய சக்தி எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் போல தெரியுதே அப்படின்னு ப்ளூ ட்ரெஸ் போட்டுட்டு இருக்க பொண்ணு சொல்லவும், எக்ஸூசா ஒலிம்பிக்ல இருக்கிறதுக்கு ரொம்ப சரியான ஆளு தான் அவன் சொல்லிட்டு இருக்கவும், செக்ட் லீடர் சிரிச்சுக்கிட்டு இருந்துட்டு பாத்தீங்களா இல்லையா எக்ஸூசா இந்த போட்டியில ஜெயிச்சிட்டான்னு சொல்லிட்டு திருப்பி அவர் பயங்கரமா சிரிச்சுக்கிட்டு இருக்க. எல்லாரும் கவனமா கேளுங்க, இந்த மாதிரி சண்டை போடுறது உண்மையிலே எனக்கு ஒரு சேலஞ்சிங்காவே இல்ல. அதனால நம்ம சண்டை போடுற மெத்தடை இப்ப மாத்த வேண்டிய நேரம் வந்துருச்சு. 5 பீக்க சேர்ந்தா சக்சஸருங்களா நான் சேலஞ்ச் பண்ண விரும்புறேன். அது யாரா இருந்தாலும் சரி எவனா இருந்தாலும் சரி என் கூட சண்டை போடுங்கன்னு ஹீரோ சொல்லவும், செக்ட் லீடர் திருப்பி அவருடைய பவரை யூஸ் பண்ணி என்னடா டாப் சக்சஸருங்க கூட நீ சண்டை போட விரும்புறியாடான்னு கேட்கவும், மூத்தாவோ X1 மத்த செக்ட்ல இருக்கிற சக்சஸருங்களை நான் தோக்கடிச்சிட்டேனா, நான் தாவோ செக்டோடைய சக்சஸரா இருக்கிறதுக்கு ரொம்ப தகுதியானவன் தானேன்னு சொல்லிட்டு ஹீரோ சிரிச்சுக்கிட்டு இருக்க. உஷா செக்டோடைய சக்சஸருங்களை சேலஞ்ச் பண்றதுக்கு என்ன ரூல்ஸ் இருக்குன்றதாச்சு ஃபர்ஸ்ட் உனக்கு தெரியுமாடான்னு லேடி மாஸ்டர் சொல்லிட்டு இருக்கவும், சீனியர் எக்ஸு நீங்க இந்த மாதிரி பண்ணீங்கன்னா தோத்து போயிடுவீங்கன்னு ப்ளூ ட்ரெஸ் பொண்ணு ஃபீல் பண்ணிட்டு இருக்க. நம்ம ஹீரோவோ சோட வச்சுக்கிட்டு ஜாலியா நின்னுகிட்டு இருக்கவும், என்ன செக்டோடைய ஹையர் பொசிஷன்ல இருக்கிறவங்க கூட நீ சண்டை போட விரும்புறியா? அவங்க எல்லாரையும் நீ தோக்கடிச்சிட்டு நீ பெரிய ஆளுன்றத இங்க காட்டலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியாடா? அப்படின்னா 5 பேரையும் ஒரே நேரத்துல அவங்க கூட சண்டை போட விடுங்க. டே ஊவாயிடு போயிட்டு அவங்க கூட சண்டை போடுறான்னு அவரு சொல்லவும், அதுக்கு வாய்ப்பே இல்ல. அவன் 5 பேரு கூட ஒரே நேரத்துல எல்லாம் சண்டை போடுறன்னு சொல்லவே இல்லையே. நீங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க, அவனுக்கு அந்த அளவுக்கு எல்லாம் திறமை இல்லைன்னு செக்ட் லீடர் சொல்லிக்கிட்டு இருக்கவும், லேடி மாஸ்டர் சிரிச்சுக்கிட்டு இருந்துட்டு, இந்த செக்டோடைய ரூலரா இருக்கிற நீங்க தானே 5 பிக்கையும் சேலஞ்ச் பண்றதுக்காக இவனை கூட்டிக்கிட்டு வந்தீங்க. அப்புறம் என்ன இப்ப இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இன்னும் கூடுதலா அவனுடைய வாயாலே 5 பிக்ல இருக்கிறவங்க கூடயும் சண்டை போட விரும்புறேன்னு சொல்றான். அதனால நீங்க அமைதியா வேடிக்கை மட்டும் பாருங்கன்னு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்க. எக்ஸூசாவால எப்படின்னா இந்த சக்சஸருங்க எல்லாரையும் தோக்கடிக்க முடிஞ்சிருச்சுன்னா தாவோ செக்டோடைய சக்சஸரா ஆகிறதுக்கு இவன் குவாலிஃபை ஆயிடுவான். இவன் எனக்கு எப்ப பார்த்தாலும் எதனா ஒரு பிரச்சனையை கொடுத்துக்கிட்டே இருக்கானேன்னு அவருக்குள்ளாரே அவரு சொல்லிக்கிட்டு இருக்க. நீ வந்து பீக் ஃபேரி காடஸுக்காக சண்டை போடணும்னு லேடி மாஸ்டர் சொல்லவும், அது வந்து மாஸ்டர் நானு அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கிறப்பவே, இது ஒன்னும் வாய்வா சாவான்ற போட்டி இல்ல, உனக்கு இதுல விருப்பம் இல்லைன்னா இங்கிருந்து கிளம்புன்னு லேடி மாஸ்டர் சொல்லவும், நீங்க சொல்ல வரது எனக்கு புரிஞ்சிருச்சு மாஸ்டர்ன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்க. ஆங்ஷு நீ மெடிசன் பீக்குக்காக சண்டை போடணும்டான்னு அவரு சொல்லிக்கிட்டு இருக்க. இங்க எக்ஷான் நீ நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் பீக்குக்காக சண்டை போடணும்டான்னு அவரு சொல்லிக்கிட்டு இருக்கவும், ஜூயூ நீ வந்து பீக் ஆஃப் ஆர்ம்ஸ்க்காக நீ சண்டை போடணும்டான்னு அவரு சொல்ல, சரின்னு சொல்லிட்டு அவனுடைய சுத்தி எடுத்து அடிக்க பவர் சுத்தி போய்கிட்டு இருக்கவும், நீங்க சொன்ன ஆர்டரை நான் ஃபாலோ பண்றேன்னு அவ சொல்லிக்கிட்டு இருக்க. பார்த்தா 5 பேரும் வேகமா பறந்து வந்து ஹீரோ முன்னாடி நிக்கவும், உசானா அவ சொல்லிக்கிட்டு இருக்க. சீனியர் லியூக்யூ நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, என் மேல உங்களுக்கு மரியாதை இருந்தா உங்களால முடிஞ்ச பெஸ்ட்டை கொடுங்கன்னு ஹீரோ சொல்லவும், நீங்க சொல்ல வரது எனக்கு புரிஞ்சிருச்சுன்னு அவ சொல்ல, டே எக்ஸூசா 5 செக்டோடைய 5 சக்சஸருங்களும் இங்க வந்துட்டாங்க. நீ இந்த போட்டியோடைய தோல்வியை ஒத்துக்கணும்னு நினைச்சனா இப்பவே ஒத்துக்கோ, இன்னும் உனக்கு டைம் இருக்குடான்னு அவரு சொல்லிட்டு இருக்க. ஒரு செக்டோடைய ஹையர் பொசிஷன் அடையணும்னா மிச்சம் இருக்கிற 5 செக்டர் சேர்ந்த ஹையர் பொசிஷன்ல இருக்கிறவங்க கூட சண்டை போடணும். அதனால இந்த 5 பேரும் ஏன் கூட ஒரே நேரத்துல சண்டை போடட்டும்னு ஹீரோ சொல்ல, என்ன இவன் என்னடா 1 vs 5 கேட்டுக்கிட்டு இருக்கான்னு அவனுங்க 2 பேரும் சொல்ல, இவன் என்னடா முட்டாள்தனமா இப்படி பண்ணிட்டு இருக்கான், 1 vs 5 கேக்குறானே இவன் அவன் சொல்லிட்டு இருக்கவும், அங்க நின்னுகிட்டு இருந்தவனுங்களும் அதை கேட்டு ஷாக்காவ, எக்ஸூசா இந்த அரேனாவில சண்டை போடுறதுன்றது ஒன்னும் குழந்தை விளையாட்டு இல்லப்பா. ஒருவேளை நீ எல்லாரையும் தோக்கடிக்கிறதுக்காக எதனா முன்னாடியே பிளான் பண்ணி வச்சிருக்கியா? இப்பவே உன்னோட
உன்னுடைய முடிவு எடுத்துக்கோ. கடைசியில வந்துட்டு இதை நினைச்சு நீ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காதரான்னு லேடி மாஸ்டர் சொல்லவும், லார்ட் ஆஃப் பிக் நான் என்னுடைய வார்த்தையிலிருந்து பின்வாங்கவே மாட்டேன். நீங்க ஒன்னும் என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டுலாம் இருக்காதீங்க. நான் ஒன்னும் எந்த ஒரு கெட்ட எண்ணத்திலயும் வரல. ஏன்னா இந்த ஒலிம்பிக்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்டுங்க எல்லாரும் இந்த பெரிய போட்டிக்காக தான் ரொம்ப கஷ்டப்பட்டு கல்டிவேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க கிட்ட கல்டிவேஷன் பண்றதுக்கு கூட அந்த அளவுக்கு சோர்ஸ் இல்ல. அதனால இவங்க எல்லாருக்காகவும் இந்த ஒலிம்பிக்குக்காகவும் நான் சண்டை போட்டு கண்டிப்பா இந்த ஒலிம்பிக்கோடைய மானத்தை காப்பாத்துவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், என்ன யக்ஷு உஷா நம்மளுக்காக தான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரா? அவரை சொன்னதை நீங்க கேட்டீங்களா? ஒலிம்பிக்கை சேர்ந்த ஸ்டூடெண்டான நாங்க எல்லாரும் கண்டிப்பா உங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு பின்னாடி இருக்கிற எல்லாரும் கத்திக்கிட்டு இருக்கேன். யக்ஷு உஷா கண்டிப்பா நீங்க தான் ஜெயிப்பீங்கன்னு அவன் சொல்லவும், யக்ஷு உஷா கண்டிப்பா நீங்க தான் ஜெயிப்பீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குன்னு அவன் சொல்லவும், என்னதுன்னு அவன் ஆச்சரியமா பார்த்துக்கிட்டு இருக்க. அவன் லைட்டா அப்படியே வெக்கப்பட ஆரம்பிச்சாரா. உண்மையிலே யக்ஷு உஷா ஒரு ரொம்ப நல்ல மனுஷன் தான்டான்னு அவனுக்கு 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்க, அந்த பையன் உண்மையிலே ரொம்ப நல்லா தான் பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இந்த பீக்லயே அவன் ரொம்ப ஃபேமஸ் ஆகலான்னு பிளான் பண்ணிட்டு இருப்பான் போல தெரியுது. சரி பரவாயில்ல வீடு பார்த்துக்கலான்னு செக்டர் லீடர் சொல்லிட்டு இருக்கேன். என்ன போட்டி ஆரம்பிக்கலாமான்னு ஹீரோ வந்து அவங்க கிட்ட கேட்க, யக்ஷு உஷா எல்லாரும் அவன் கூட ஒரே நேரத்துல சண்டை போடணும்னு நீ விரும்புறது எனக்கு புரியுது. ஆனா ஃபர்ஸ்ட் உன்னுடைய சக்தி எந்த அளவுக்கு இருக்குன்றத நான் டெஸ்ட் பண்ணி பார்க்க விரும்புறேன்னு சொல்லிட்டு அவனுடைய வெப்பன்ல பவரை வர வச்சுக்கிட்டு ஹீரோவை வந்து அடிக்க, ஹீரோவும் அவனுடைய சோடை யூஸ் பண்ணி அதை தடுத்துக்கிட்டு இருக்க, திருப்பி அடிக்க வரவும் ஹீரோ அதுல இருந்து தப்பிச்சு போவ, என்ன யக்ஷு உஷா உன்கிட்ட இவ்வளவுதான் சக்தி இருக்கா? அப்புறம் எதுக்காக 5 பேரையும் ஒரே நேரத்துல நீ சண்டை போட வர சொன்ன அவன் சொல்லிட்டு இருக்கேன். சரி அப்ப இதை கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்லிட்டு ஸ்கை ஸ்பிளிட்டிங் ஸ்லாஷ்ன்னு சொல்லிட்டு அவனுடைய ஸ்வாடில் இருந்து பவர் அனுப்பவும், அவன் எப்படியும் அவனுடைய வெப்பனை யூஸ் பண்ணி அதை தடுத்துட்டு, என்னடா இது இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு, எல்லாரும் ஒன்னா அட்டாக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்றதுக்கு எனக்கு தகுதி இல்லை, அதனால வாங்க நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அவனை அடிக்கலான்னு அவன் சொல்லிட்டு இருக்கேன். யக்ஷு உஷா கொஞ்சம் பார்த்து பத்திரமா இருங்கன்னு ஒயிட் ட்ரெஸ் போட்டுட்டு இருக்க பொண்ணு சொல்லவும், ஹீரோ டக்குன்னு அவனுடைய பவரை வெளியில வர வச்சுக்கிட்டு ஸ்கை ஸ்பிளிட்டிங் ஸ்லாஷ்ன்னு சொல்லிட்டு அவனுடைய ஸ்வாடில் இருந்து பவர் அனுப்ப, அப்படியே எல்லாரும் ஹீரோ கூட சண்டை போட வர ஆரம்பிச்சிடுறாங்க. அவன் அடிக்க வரதை எப்படி அவனுடைய சோடை யூஸ் பண்ணி தடுக்க, பின்னாடி இருந்து இன்னும் 2 பேரும் வர, ஹீரோ டக்குன்னு தப்பிச்சு மேல போவ, பின்னாடியே 3 பேர் வர, மேல இருந்து 2 பேர் வர, அப்படியே எல்லாரும் கும்பலா சண்டை போட ஆரம்பிக்க, இந்த யக்ஷு உஷா உண்மையிலே ரொம்ப அற்புதமானவன் தான் லேடி மாஸ்டர் சொல்லிட்டு இருக்க, யக்ஷு உஷா இவங்க 5 பேரை பயன்படுத்தி அவனுடைய ஸ்கில் அவன் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கான் போலன்னு அவர் சொல்லவும், பார்த்தா அவங்க 5 பேரும் வந்து கீழே நிக்க, ஹீரோ டக்குன்னு ஸ்கை ஸ்பிளிட்டிங் ஸ்லாஷ்ன்னு சொல்லிட்டு அவனுடைய ஸ்வாடில் இருந்து பவர் அனுப்பி அவங்கள அடிச்சுக்கிட்டே இருக்க, போய் அவனை தாக்குங்கன்னு சொல்லவும், அவ டக்குன்னு அவளுடைய பவரை யூஸ் பண்ணி சோடை வர வச்சு ஹீரோ சைடு அனுப்ப, ஹீரோ அது எல்லாத்துல இருந்து தப்பிச்சு வந்து பின்னாடி பக்கமா இருந்து அடிக்க, அவ எப்படியோ அதுல இருந்து தப்பிச்சு போயிடுறான். பார்த்தா இன்னொருத்தான் அந்த இடத்துக்கு ஃபர்னஸ் வர வச்சு ஹீரோவை தடுக்க ட்ரை பண்ண, ஹீரோ டக்குன்னு மேல பறந்து போயிட்டு அவனை அடிக்க வந்துகிட்டு இருந்து ஸ்கைல இருந்த ஸ்க்ரோல் எல்லாத்தையும் அசால்ட்டா அடிச்சு தள்ளிட்டு, என்னுடைய மாமா என்கிட்ட சொல்லி இருக்காரு, எந்த அளவுக்கு நம்ம சண்டை போடுறோமோ அந்த அளவுக்கு நம்ம ஸ்ட்ராங் ஆனவங்களாகும், இந்த சண்டையில மட்டும் நான் ஜெயிச்சிட்டேன்னா என்னால அடுத்த லெவலுக்கு கண்டிப்பா போக முடியும்னு ஹீரோ அவனுக்குள்ளாரே சொல்லிட்டு இருக்க, பரவாயில்லையே யக்ஷு உஷா இப்ப வரைக்கும் நீ நல்லா தான்டா நின்னுகிட்டு இருக்க, ஆனா உன்னுடைய ரிலிமுக்கும் எங்களுடைய சக்திக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்கு, நீ தொடர்ந்து எங்க கூட சண்டை போடணும்னு நினைச்சனா நீ அப்புறம் பின்னாடி ரொம்ப வருத்தப்படணும்டான்னு அவன் சொல்லிட்டு இருக்க, அதுக்கு வாய்ப்பே இல்லடா, என்னுடைய உண்மையான சக்தி இப்ப பாருங்கடான்னு சொல்லிட்டு ஹீரோ அவனுடைய பவரை சுத்தி அனுப்பிக்கிட்டு இருக்க, என்னடா இதுன்னு சொல்லிட்டு அவனுக்கு எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கமும், என்ன யக்ஷு உஷா இன்னியட்ட ரிலிமோட லெவல் 10 அடைஞ்சிட்டானா, என்ன வெறும் 10வது லெவல் தானா, நீ இப்பயும் எங்களுக்கு ஈடாக முடியாதுரா, வாங்க எல்லாரும் ஒன்னா அவனை அடிக்கலான்னு சொல்லிட்டு அவங்களுடைய பவர் எல்லாத்தையும் வர வச்சுக்கிட்டு ஹீரோவை அடிக்க வந்துகிட்டு இருக்கமும், அப்படியே அவனுக்கு 2 பேரும் சண்டை போடுறத எல்லாரும் பார்த்துக்கிட்டு இந்த சண்டை என்னடா இவ்வளவு பயங்கரமா போயிட்டு இருக்கு அப்படின்னு அவனுக்கு 2 பேரும் சொல்லிக்கிட்டு இருக்க, நீங்க கூட்டிக்கிட்டு வந்த யக்ஷு உஷா உண்மையிலே ரொம்ப நல்லாவே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான்னு அவர் சொல்லவும், யக்ஷு உஷா உன்னுடைய சக்தியை நீ இந்த அளவுக்கு மறைச்சு வச்சுக்கிட்டு இருப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லடா, இவங்க யாரும் இன்னும் தாவோயிஸ்டோடைய இன்டென்ட்டை வெளியில காட்டின மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியல, அதனால நான் எப்பயும் ஒரு பேக்கப் பிளானை வச்சுக்கணும், ஸ்கை ஸ்பிளிட்டிங் ஸ்லாஷும் கரெக்டா தேவைப்படுற நேரத்துல யூஸ் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு ஹீரோ அவங்க கூட எல்லாம் சண்டை போட்டுக்கிட்டே இருந்துட்டு டக்குன்னு மேல போயிட்டு அவனுடைய பவரை வர வச்சுக்கிட்டு அடிக்கவும் எல்லாரும் பின்னாடி போவ, எனக்கு இப்பதான் புரிய வருது யக்ஷு உஷா உண்மையிலே நம்ம எல்லாரும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு அவன் சொல்லவும், உங்ககிட்ட இருக்கிற ஸ்ட்ராங்கான ஸ்கில்லை யூஸ் பண்ணி அவனை சீக்கிரமா தோக்கடிங்க, நீங்க அதை ரொம்ப லேட்டா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு ஹீரோ சொல்லிட்டு ஸ்கை ஸ்பிளிட்டிங் ஸ்லாஷ்னு சொல்லிட்டு அவனுடைய பவரை எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு இருந்து வேக வேகமா வந்து அவனுடைய ஸ்வாடில் இருந்து பவர் அனுப்பி அவங்க எல்லாரையும் அடிச்சு பறக்க விட, அப்படியே எல்லாரும் போயிட்டு கீழே விழுந்துடுறாங்க. யக்ஷு உஷாக்கு எதிராக 5 பேருக்கு சேர்ந்தவங்களும் தோத்து போயிட்டாங்கடான்னு அவனுங்க சொல்லிக்கிட்டு இருக்க, அவங்க 2
பேரும் அதை பார்த்து ஷாக்காவ சீனியர் எக்ஸ் உஷா ஜெயிச்சிட்டாருடா. சீனியர் எக்ஸ் உண்மையிலேயே ரொம்ப அற்புதமானவர், அவரு சொன்ன மாதிரியே இதை செஞ்சிட்டாருன்னு அவ சொல்லிட்டு இருக்கா. நான் இவனுடைய கதையை இன்னும் முழுசா முடிக்கவே இல்லைன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கேன். அவனும் எழுந்து வந்து அவனுடைய பவர் யூஸ் பண்ணி அவனுடைய ஸ்பிரிச்சுவல் வெப்பனை வெளியில வர வச்சுக்கிட்டு இருக்க. அவனும் அவளுடைய சோடல என்னவோ பவரை வர வச்சுக்கிட்டு இருந்து அவளுக்கு பின்னாடி பெருசா பவரை வர வச்சுக்கிட்டு இருக்க. பக்கத்துல இருந்தவனும் பயங்கரமா கடுப்பாயிட்டு கத்த அவனுடைய பவரும் வெளியில வர. ஸ்க்ரோல் யூஸ் பண்றவனும் அவனுடைய பவரை வெளியில வர வச்சுக்கிட்டு இருக்க. ஃபர்னஸை யூஸ் பண்றவனும் அவனுடைய பவரை வெளியில வர வச்சுட்டு 5 பேரும் ஹீரோவை அடிக்கிறதுக்கு ரெடியா நின்னுகிட்டு இருக்க. கண்டிப்பா இதுதான் இவங்களுடைய தாவோ இன்டென்ட்டா இருக்கும். இவங்க எல்லாரும் அவங்களுடைய தாவோ இன்டென்ட்டை வெளியில வர வச்சுட்டாங்க. அப்படின்னா இவங்க எல்லாரும் ரொம்ப சீரியஸ் ஆயிட்டாங்க போலன்னு அவரு சொல்லிட்டு இருக்க. எப்படியோ ஒரு வழியா இவ்வளவு நேரம் கழிச்சு நீங்க எல்லாரும் சண்டை போடுறத சீரியஸா எடுத்துக்கிட்டீங்களே, அது வரைக்கும் நல்லதுதான் ஹீரோ சொல்லிட்டு இருக்கேன். ஆக்சுவலி நாங்க எல்லாரும் தாண்டா செக்டோடைய ஆனரபிளான மெம்பர்ஸ். நாங்க இப்ப பண்ண போற காரியத்துக்கு எங்க மேல கோவப்படாதரான்னு அவன் சொல்லிட்டு இருக்கேன். எக்ஷு என்ன மன்னிச்சிருங்கன்னு அவன் சொல்லிட்டு இருக்கவும், எக்ஷு எங்களுக்கு கல்டிவேஷன் ரிசோர்ஸ் எதுவும் தேவையில்லை, நீங்க இந்த போட்டியில தோத்துட்டேன்னு ஒத்துக்கோங்க, எங்களுக்கு நீங்க தான் முக்கியம்னு அங்க இருக்கிறவனுங்க எல்லாரும் கத்திக்கிட்டு இருக்க. ஃபர்ஸ்ட் அடி வாங்கிக்கிட்டு போனவனும், எக்ஷு நீ இந்த போட்டியில தோத்துட்டேன்னு ஒத்துக்கிட்டாலும் ஒலிம்பிக்கோடைய உண்மையான ஹீரோ நீ தாண்டா, அதனால நீ அவங்க கூட சண்டை போட வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க என் மேல இவ்வளவு அக்கறையா இருக்கிறதுக்கு உங்க எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஆனா நம்மளுடைய ஒலிம்பிக்க நான் பயப்படிய மாத்துவேன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. உனக்கு அந்த அளவுக்கு தைரியம் இருக்கா? அதுக்கு முதல்ல நீ எங்களை தாண்டி தாண்ட போடணும்னு அவன் சொல்லிட்டு இருக்க. எல்லாரும் ஒரே டைம்ல தாக்கலான்னு அவன் சொல்லவும் எல்லாரும் பின்னாடியே வந்துகிட்டு இருக்க. வாங்கடா பாக்கலான்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஓடிக்கிட்டு இருக்க. எக்ஸு உஷா உங்களுக்கு எதுவும் ஆகாம நீங்க பாத்துக்கோங்க. அவனை எல்லாரும் வேகமா ஓடி வந்து ஒருத்தரா அவங்களுடைய பவரை அனுப்பிக்கிட்டு இருக்க. ஸ்வார்ட் ஆஃப் எக்ஸ்டர்மினேஷன் சொல்லிட்டு ஹீரோ அவனுடைய ஸ்வார்டை அனுப்பி அந்த இடத்துல பெருசா வர வச்சுட்டு நான் உங்களை விட மாட்டேன்டான்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த ஸ்வார்டை வர வச்சுக்கிட்டு வேகமா வந்து அவங்கள அடிக்கவும் பவர் சுத்தி தெரிச்சுக்கிட்டு போய் அவங்க 5 பேரும் போயிட்டு கீழே விழுந்துடுறாங்க. பார்த்தா அந்த பெரிய சோடோடைய பவர் அங்கிருந்து மறைஞ்சு போவான். அவங்க 5 பேரும் எழுந்து நின்னுகிட்டு இருக்க. நம்ம ஹீரோவும் அவங்கள பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கான். சீனியர் எக்ஸ் ஜெயிச்சிட்டாருடா, சீனியர் எக்ஸ் ஜெயிச்சிட்டாருடா நான் அவனுங்க கத்திக்கிட்டு இருக்கேன். ஒரே ஆளா நின்னு 5 பேரையும் தோக்கடிச்சிட்டாரு. என்னுடைய மனசுல இவர் ஒரு ஹீரோவா இருக்காரு. 6 பீக்கில் இருக்கிற ஒருத்தர் கூட இது வரைக்கும் அந்த சோட வெளியில வர வச்சது இல்ல. ஆனா இவன் எப்படி அந்த சோட வெளியில வர வச்சான்? என்ன மக்களே, நான் சொன்ன மாதிரி எக்ஸ் உஷா ஜெயிச்சிட்டான்ல, இப்போ என்ன சொல்றீங்க? நம்ம போட்ட அக்ரிமெண்ட்டை பத்தி இப்ப பேசலாமான்னு தாவோ செக்டோடைய லீடர் கேட்கவும், அது வந்து ஜூனியருமோ நம்ம அந்த விஷயத்தை பத்தி அப்புறமா பேசலாமான்னு அவரு சொல்லிக்கிட்டு இருக்க. என்ன அப்புறமா பேசலாமான்னு அவரு சொல்ல, எல்லாம் பீக்கோடைய மாஸ்டருக்கும் என்னுடைய வணக்கங்கள். நான் ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்ல விரும்புறேன். அது என்னன்னா, தாவோ செக்டர்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்டுங்களுக்கு கல்டிவேஷன் பண்றதுக்கான ரிசோர்ஸஸ் சரியா போய் சேரது இல்ல. அதனால எல்லாம் பீக்கில் இருக்கிற தலைவரும் சேர்ந்துக்கிட்டு 10% உங்களுடைய பீக்கில் இருக்கிற ரிசோர்ஸை மற்றவங்களுக்கு கொடுங்க. கண்டிப்பா இதை நீங்க எல்லாரும் ஒத்துப்பீங்கன்னு நான் நம்புறேன் ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்க. என்ன சீனியர் எக்ஸும் நம்மளுக்காக தாண்டா பேசிக்கிட்டு இருக்காரு, இதை பத்தி பேசுவாரு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. உண்மையிலே சீனியர் எக்ஸும் நம்ம எல்லாருக்கும் ஒரு சிறந்த எக்ஸாம்பிளா இருப்பாருடான்னு அங்க இருக்கிறவனுங்க எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோ அதை எல்லாத்தையும் கேட்டுட்டு கண்டிப்பா இப்ப எனக்கு தாவோ செக்டோடைய ஹையர் பொசிஷன் கிடைச்சிரும்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இவனை என்னென்னலாம் வேலை பார்க்கறான் பாரு. இவன் உண்மையிலே இவ்வளவு நேரமா ஒலிம்பிக்குக்காக தான் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தான். ஆனா நான் எதுவும் சொல்றதுக்கு முன்னாடி அவனே எதனா ஒண்ணு சொல்லிடுறான். ஐயோ என்ன இவன் ரொம்ப கோபப்படுத்திக்கிட்டு இருக்கான்னு அவருக்குள்ளாரே சொல்லிக்கிட்டு இருக்க. உண்மையிலே எக்ஸ்யூஸா ரொம்ப டேலண்ட் ஆனவன் தான். அது மட்டும் இல்லாம நம்மளுடைய தாவோ செக்டா அவனுடைய மனசுக்குள்ளார வச்சு தாங்கிக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி ஒரு ஆள் கிடைக்கிறது ரொம்ப ரேரான விஷயம்னு லேடி மாஸ்டர் சொல்லிக்கிட்டு இருக்க. உண்மையிலே எக்ஸ்யூஸா வந்து அவனுடைய டேலண்ட்லயும் சரி அவனுடைய மனசளவுலயும் சரி ரொம்ப அற்புதமானவனா இருக்கான். இந்த யங் ஜெனரேஷனுக்கு அவன் ஒரு எடுத்துக்காட்டா இருப்பான். இவனுக்கு நம்மளுடைய தாவோ செக்டோடைய ஹையர் பொசிஷனை கொடுக்கலாம்னு நான் நினைக்கிறேன். சரி செக்டர் லீடர் நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு அவர் கேட்டுக்கிட்டு இருக்க. நம்ம செக்டர் லீடரோ கடுப்பா ஹீரோவா பாத்துக்கிட்டு இருக்கவும் எல்லாமே நான் நினைச்ச மாதிரி போய்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்ப யாரோ ஒருத்தர் எனக்கு தாவோ செக்டோடைய ஹையர் பொசிஷனை கொடுக்க சொல்லி இருக்காங்க. இப்பயோ இல்ல இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சியோ தாவோ செக்டோடைய ஹையர் பொசிஷன் என்னுடையதா ஆக போகுதுன்னு ஹீரோ அவனுக்குள்ளாரே சொல்லிக்கிட்டு இருக்க. என்ன இந்த விஷயத்தை என்னால டீல் பண்ண முடியாதுன்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்கேன்னு அவருக்குள்ளார சொல்லிக்கிட்டு இருந்துட்டு எல்லாரும் கவனமா கேளுங்க. எக்ஸ் உஷா இன்னைக்கு நம்மளுடைய ஒலிம்பிக்குக்காக சண்டை போட்டு அந்த போட்டியிலையும் ஜெயிச்சிருக்கான். அதனால எக்ஸ் உஷாவை ஒலிம்பிக்கோடைய டெம்பரவரி ஐயரா அனௌன்ஸ் பண்றேன்னு அவரு சொல்லிக்கிட்டு இருக்க. என்னன்னு ஹீரோ ஷாக்காவ, ஆமா இல்ல எக்ஸ் உஷா இப்பதான் வந்திருக்கான், அதுக்குள்ளார இவனுக்கு ஒலிம்பிக்கோடைய ஐயர் பொசிஷனை கொடுக்கறது அவ்வளவு நல்லது இல்லதான்னு அவரு சொல்லிக்கிட்டு இருக்க. செக்டர் லீடர் நீங்க யோசிச்சது ரொம்ப கரெக்ட்னு குள்ளமா இருக்கிறவரு சொல்லவும், நீ தாவோ செக்டோடைய ஹையர் பொசிஷனை உனக்கு பர்மனண்டா கொடுத்துட்டா அதுக்கு
அதுக்கப்புறம் நீ தாவோ செக்டுக்காக சண்டையே போட மாட்டேன்னு அவர் உள்ளார சொல்லிக்கிட்டு இருக்க. என்ன மூத்தாவோ, நீங்க எனக்கு ஒலிம்பிக்கோடைய ஐயர் பொசிஷனை கொடுத்துட்டா அதுவே எனக்கு போதும் நான் நினைச்சுக்கிட்டு இருப்பேன்னு நினைச்சீங்களா? அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு அவனுக்குள்ளாரே சொல்லிட்டு இருந்துட்டு, வீக்லாட்ஸ் நான் வெறும் ஒரு ஹேண்ட்மேன் டிசேபிள், அதனால எனக்கு ஒலிம்பிக்கோடைய ஐயர் பொசிஷன்லாம் எனக்கு செட் ஆகாது. இந்த பதவிக்கு சரியான ஆளு சீனியர் சாங் சான் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் அதை கேட்டு அவன் ஷாக் ஆவ. என்னது சீனியர் எக்ஸ் ஒலிம்பிக்கோடைய ஐயர் பொசிஷனே வேணான்னு சொல்லிட்டாரா? அது மட்டும் இல்லாம அந்த பதவியை சீனியர் சாங் சாங்குக்கு கொடுக்குறேன்னு சொல்றாரு. அவருக்கு இந்த பதவியே வேணான்னு சொல்லிட்டு அவருக்கு கொடுக்குறாரு. உண்மையிலே இவர் ரொம்ப நல்ல மனுஷன், இவர் மாதிரி ஒரு ஆளியா நம்மளால பார்க்க முடியாதுன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்க. உண்மையிலே இந்த எக்ஸ் உசாவுடைய மனசு தங்கமானது. நீ உண்மையிலே ரொம்ப நல்லா ஆக்ட் பண்றடான்னு அவரு சொல்லிக்கிட்டு இருக்க. உன்னுடைய ட்ராப்ல மாட்டிக்க நான் என்ன 3 வயசு சின்ன பையனான்னு சொல்லிட்டு ஹீரோ சிரிச்சுக்கிட்டு இருக்க. அவன் அந்த இடத்துக்கு வந்துட்டு ஜூனியர் எக்ஸ் உண்மையிலேயே நான் ஒலிம்பிக்கோடைய ஐயர் ஆகணும் தான் நினைச்சுக்கிட்டு இருந்தான். ஆனா நீங்க பேசினதை எல்லாத்தையும் கேட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு விஷயம் புரிய வந்துச்சு. எல்லாம் பீக்கோடைய லாட்ஸும் கொஞ்சம் கேளுங்க, இந்த பொசிஷனுக்கு ஜூனியர் எக்ஸு தான் கரெக்டா இருப்பாரு. இவருக்கு ஒலிம்பிக்கோடைய ஐயர் பொசிஷன் வேணான்னு சொன்னாருன்னா எனக்கும் அது தேவையில்லைன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கேன், என்னை விடுனான்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்க. ஒலிம்பிக்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்டுங்க ஐயர் பொசிஷன் பதவியை ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்களே. இவங்க எல்லாரையும் பாக்குறப்ப என்னுடைய மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ பண்றதெல்லாம் பார்த்தா என் கூட ஏதோ சண்டை போடணும்னு நினைக்கிற மாதிரி தெரியுது. நீ ஒலிம்பிக்கோடைய ஐயர் பொசிஷனை வேணான்னு சொன்னா எப்பயும் எனக்காக ஹேண்ட்மேன் டிசேபிளாவே வேலை செஞ்சுக்கிட்டு இருடான்னு அவருக்குள்ளாரே சொல்லிக்கிட்டு இருந்துட்டு, சரி நீங்க 2 பேருமே ஒலிம்பிக்கோடைய ஐயர் பொசிஷனை வேணான்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, அதனால நான் இந்த விஷயத்தை பத்தி கொஞ்சம் யோசிச்சுட்டு முடிவு எடுக்கிறேன்னு செக்டர் லீடர் சொல்லவும் அவர் அதை கேட்டு ஷாக்காவா, இதுக்கு வாய்ப்பே இல்லை, நான் பிளான் பண்ணது எல்லாம் கரெக்டா போய்கிட்டு இருந்துச்சு, இருந்தாலும் மூத்தாவோ வந்து என்ன தாவோ செக்டோடைய ஐயர் ஆக்க மாட்டாரு. உண்மையிலே இந்த வயசானவர் அவருக்குள்ளார என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்காருன்னு தெரியலன்னு ஹீரோ அவனுக்குள்ளாரே சொல்லிக்கிட்டு இருக்க. சரி நான் உங்க எல்லாருக்கிட்டையும் ஒரு விஷயத்த சொல்ல விரும்புறேன். அடுத்ததான் நான் ஒரு குரூப்பா இருக்கிற ஸ்டூடெண்ட்டுங்களை கூட்டிக்கிட்டு மவுண்டனுக்கு கீழே போயிட்டு ட்ரைனிங் கொடுக்கலான்னு இருக்கேன். அது வந்து நான் அவங்கள ஜி சிட்டிக்கு கூட்டிக்கிட்டு போயிட்டு ட்ரைனிங் கொடுக்கலான்ற இன்னொரு எண்ணத்துலயும் இருக்கேன் அப்படின்னு அவங்க கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்துட்டு, டே எக்ஸூசா நீ தான் இந்த போட்டியில வின் பண்ணிருக்க, அதனால நீ தான் இந்த டீமை லீட் பண்ணணும்டான்னு அவரு சொல்லிட்டு, நீ அந்த தாவரிங்க பத்தி மறந்துடாத, அது மட்டும் இல்லாம உன்னுடைய ஒய்ஃபும் ஜி சிட்டில தான் இருக்கா, அவளை நீ பார்க்க விரும்பலையாடான்னு அவருடைய பவரை யூஸ் பண்ணி ஹீரோ கிட்ட கேட்கவும் ஹீரோ லைட்டா ஷாக் ஆயிட்டு செக்டர் லீடர் சொல்றத நான் ஃபாலோ பண்றேன்னு சொல்றான். சீனை கட் பண்ணா எல்லாரும் அந்த குதிரை வண்டியில பறந்து வந்துகிட்டு இருக்கேன். ஜே சிட்டி வந்து ரொம்ப வளமான நாடாண்டா, நான் தாவோ செக்டர்ல சேர்ந்ததுல இருந்து இது வரைக்கும் நான் அந்த இடத்துக்கு போனதே இல்லைன்னு அவன் பேசிக்கிட்டு வேற. நீ ஒண்ணு கவலைப்படாத, உனக்கு வேணுன்ற அளவுக்கு லிப்ஸ்டிக்கும் பவுடரும் வாங்கிக்கொண்டு எல்லோ ட்ரெஸ்காரன் சொல்லிக்கிட்டு இருக்கேன். எனக்கு அதை பத்தி எல்லாம் எந்த ஒரு கவலையும் இல்லை, எனக்கு ஒரு நல்ல வெப்பன் கிடைச்சா அதுவே போதும்னு லியோ கியூ சொல்லிட்டு இருக்க. எல்லாரும் ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கோங்க, என்னுடைய அங்கிள் தான் ஜே சிட்டியோடைய வாய்ஸ் லார்டா இருக்காரு, அதனால நீங்க எது வேணும்னாலும் வாங்கிக்கலாம், நீங்க வாங்குற எல்லாத்துக்கும் நானே காசை கொடுக்கறேன்னு எக்ஸ்யூவி சொல்லிட்டு இருக்கேன். ஜூனியர் எக்ஸ்யூவி இது ரொம்ப அற்புதமான விஷயம், உங்களுடைய மாமாக்கு இன்னொரு மருமக வேணுமான்னு கேட்டு சொல்லுங்கன்னு ஹீரோ சொல்ல எல்லாரும் பயங்கரமா சிரிக்க ஆரம்பிச்சிடறாங்க. தாவோ செக்டோடைய லீடரோ டக்குன்னு உள்ளார வந்துட்டு, எல்லாரும் நான் சொல்ல போற விஷயத்த கவனமா கேளுங்க, நம்ம சீக்கிரமாவே ஜி சிட்டிக்கு போய் சேர்ந்துருவோம், என்னுடைய தாவோ செக்டுக்குன்னு ஒரு ஸ்பெஷலான ஸ்டேட்டஸ் இருக்கு, அதனால ஜே சிட்டில இருக்கிறவனுங்க நம்ம கிட்ட வேணும்னே பிரச்சனை பண்ணுவானுங்க, அதனால நீங்க அவங்க கிட்ட கொஞ்சம் கவனமா இருக்கணும், ரூல்ஸையும் நீங்க மீறாம இருக்கணும்னு செக்டர் லீடர் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓகேன்னு அவங்க 4 பேரும் சொல்ல, நீங்க எல்லாரும் இப்ப தாவோ செக்டர் சேர்ந்த ஸ்டூடெண்ட்டா வந்துகிட்டு இருக்கீங்க, அதனால அந்த இடத்துல எதனா தப்பு நடந்தா நீங்க எதை பத்தியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நீங்க ரூல்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க போதும்னு செக்டர் லீடர் சொல்ல, என்ன இவரு நம்மள சொல்ற மாதிரி தெரியுதே, அப்படின்னா நானும் இவரு சொல்ற மாதிரி ரூல்ஸை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தாதான் எனக்கு இவர் ஹெல்ப் பண்ணுவாருன்னு ஹீரோ அவனுக்குள்ளாரே சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ பண்ணி கொடுத்த சத்தியத்தை மறந்துற போற செக்டர் லீடர், நீங்க ஒன்னும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை, அந்த தாவ ரிங்கு என்னுடைய ஒய்ஃப் கிங்மோ கையில இருக்கு, நான் அவளை பார்த்த உடனே அந்த ரிங்கை எடுத்துக்கிட்டு வந்து உங்ககிட்ட கொடுத்துறேன்னு ஹீரோ சொல்லவும், அப்படின்னா ரொம்ப நல்லதுன்னு அவரு சொல்லிக்கிட்டு இருக்க. நம்ம வந்து சேர்ந்துட்டோன்னு வண்டி ஓட்டிக்கிட்டு வரவனுங்க சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்படியே அந்த வண்டியை எடுத்துக்கிட்டு வந்து கீழே நிறுத்திடுறானுங்க. அங்க பாத்தியாடா நம்மளுடைய ஜி சிட்டிக்கு இன்னொரு பெரிய செக்டர் சேர்ந்தவங்க எல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு எவனோ ஒருத்தன் சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்னடா பெரிய செக்டர், அது வெறும் தாவோ செக்டர் தாண்டான்னு சொல்லிட்டு இன்னொருத்தன் சிரிச்சுக்கிட்டு இருக்கவும், தாவோ செக்டோடைய நிலைமை வர வர ரொம்ப மோசமாயிட்டு இருக்கும் போல தெரியுது. தாவோ செக்டோடைய ஸ்டூடெண்ட்டுங்களை இந்த மாதிரி ஒரு குப்பை வண்டியிலேயே கூட்டிக்கிட்டு வருவாருன்னு ரைட் சைடில்
இருக்கிறவன் சொல்லிட்டு இருக்கேன். இந்த தாவோ செக்டர்ல இருக்கிறவனுங்க தான்டா ரொம்ப பண்ணிட்டு இருக்கானுங்க. நான் போயிட்டு அவனுங்களை எப்படி கடுப்பேத்துறேன்றத மட்டும் நீ பாடுறான்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட வந்து என்னுடைய பேரு கிங், நான் வந்து ஜேஸ் அகாடமியை சேர்ந்த ஸ்டூடெண்ட், தாவோ செக்டர் சேர்ந்த உங்களை சந்திச்சதுல சந்தோஷம்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். பிரதருக்கும் உங்களை பார்த்ததுல சந்தோஷம்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அங்கிருந்து கிளம்ப ட்ரை பண்ண, ஒரு நிமிஷம் நில்றா, இன்னைக்கு வந்து மெயின் கேட்டு ரொம்ப பிஸியா இருக்கு, அதனால நீங்க சைட்ல இருக்கிற இந்த கேட்டு வழியா சிட்டிக்குள்ளார போங்கன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்க. அவனுங்க அதை கேட்டு ஷாக்காவ, என்னடா தாவோ செக்ட் எவ்வளவு பெரிய செக்ட், ஆனா இவன் என்னடானா அவங்களே ஜி சிட்டியோட மெயின் கேட்டு வழியா உள்ளார போறதுக்கு அனுமதி கொடுக்க மாட்டான்னு எவனோ ஒருத்தன் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இவன் வெறும் சின்ன டிசபிள், ஆனா இவன் எல்லாருக்கும் முன்னாடியும் நம்ம தாவோ செக்ட் அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கான்டான்னு எல்லோ ட்ரெஸ்காரன் சொல்ல, இந்த ஜேஎஸ் அகாடமி சேர்ந்தவனுங்க ரொம்ப பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. செக்ட் லீடர் நான் என்னுடைய வேலையை காட்டுறதான்னு ஹீரோ கேட்க, நம்மளுடைய தாவோ செக்ட் ஜேஎஸ் அகாடமி கூட ரொம்ப நல்ல உறவுல இருக்கு, ஆனா நம்மளுக்கு முன்னாடி நின்றுகிட்டு இருக்கிறவன் பிரச்சனையை கொடுக்கறதுக்காகவே இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான். இவனை பத்தி எனக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை, அதனால தாவோ செக்டை சேர்ந்த நம்மளுடைய ஸ்டூடெண்ட்டுங்களை அனுப்பி நம்மளுடைய திறமையை காட்டுறதான்னு அவரை உள்ளாரே சொல்லிட்டு இருந்துட்டு, எக்ஸ்கியூஸா நீ முடிவு எடுத்த மாதிரியே பண்றான், ஆனா நீ எல்லாமே ரூல்ஸ் படி தான் நடந்துக்கணும்னு செக்ட் லீடர் சொல்லிட்டு இருக்க. எனக்கு நல்லாவே புரிஞ்சதுன்னு சொல்லிட்டு ஹீரோ அவனுடைய பவரை வர வச்சுக்கிட்டு அவனை அடிச்சு பறக்க விட, சீனியர் கூக்குவிங் உங்களுக்கு எதுவும் ஆகல இல்லைன்னு அவன் கூட இருந்தவன் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் தாவோ செக்டை சேர்ந்த பிலீவர்ரா, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எங்களையே சைடு கேட்ல போ சொல்லி நீ ஆர்டர் போடுவான்னு ஹீரோ சொல்ல, எக்ஸ்கியூஸா நீயாடா, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன அடிச்சிருப்படான்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கேன். உனக்கு ரூல்ஸ் எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கறதுக்காக தான்டா நான் உன்னை அடிச்சேன். உங்க ஜேஎஸ் அகாடமியை சேர்ந்தவனுங்களுக்கு மரியாதைனா என்னன்னு தெரியல, நான் உங்க எல்லாருக்கும் மரியாதைனா என்னன்னு இன்னைக்கு கத்து கொடுக்க போறேன். எங்களுடைய தாவோ செக்ட் எவ்வளவு பிரபலமான செக்ட், ஆனா நீ எங்களுடைய செக்டையே அசிங்கப்படுத்திட்ட, அதனால பர்சனலா ஜேஎஸ் அகாடமியை சேர்ந்த உங்க கூட நான் சண்டை போட விரும்புறேன்டான்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கேன். என்னடா இவன் சொல்லிட்டு இருக்கான்னு அவன் சொல்ல, டக்குன்னு ஜேஎஸ் அகாடமியோட லீடர் அங்க வரவும், மிஸ்டர் ஜூஜுன்னு அவன் சொல்லிட்டு இருக்கேன். நீ ஒன்னும் சொல்ல தேவையில்லடா, எல்லாமே எனக்கு தெரியும், எங்களை மன்னிச்சிருங்க தாவோ செக்டோட லீடர், நீங்க இங்க வந்திருக்கிறது எனக்கு தெரியாதுன்னு அவரு சொல்லவும், என்னடா இவர் பண்றாரு, தாவோ லீடர் இங்க இருக்காரா எங்கடான்னு சொல்லிட்டு அவனுங்க 2 பேரும் தேடி பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவரு டக்குன்னு வண்டியில இருந்து வெளியில வந்துட்டு, உங்களுடைய செக்ட்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்டுங்களுக்கு எப்படி நடந்துக்கணும்னு கூட தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கவும், அவனுங்க 2 பேரும் அவரை பார்த்து ஷாக்காவ, மற்ற விஷயத்த சிட்டி சென்டருக்கு போயிட்டு பேசிக்கலாம்னு அவரு சொல்லிட்டு இருக்கேன். ஒரு நிமிஷம் இருங்கன்னு ஹீரோ சொல்லவும், டி எக்ஸ்கியூஸா உனக்கு என்னடா வேணும்னு அவரு சொல்லிட்டு இருக்கேன். அவங்களுடைய ஜேஎஸ் அகாடமியா தான் ரொம்ப புனிதமான இடம்னு சொல்லிட்டு இருக்காங்க, ஆனா இங்க இருக்கிற உங்களுக்கு மரியாதைனா என்னன்னு கூட தெரியல, ஒருத்தங்களை எப்படி வரவேற்கணும்னு கூட தெரியல, நீங்க எல்லாரும் இந்த உலகத்துல இருக்கிறவங்களுக்கு என்னத்தை தான் கத்து கொடுக்க போறீங்களோன்னு தெரியலன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கேன். எக்ஸ்கியூஸா நீ எங்களுடைய அகாடமியை பத்தி தப்பா புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்க, எங்களுடைய அகாடமியை பத்தி உனக்கு என்னடா தெரியும், எங்களுடைய ஜேஎஸ் அகாடமியை சேர்ந்தவங்களுக்கு மரியாதைனா என்னன்னு தெரியாதுன்னாடா நீ சொல்லிட்டு இருக்கேன்னு ஜேஎஸ் அகாடமி லீடர் சொல்லிட்டு இருக்கேன். இந்த உலகத்திலே தாவோ ஃபிக்ஷனுக்கே லீடரா இருக்கிறது எங்களுடைய தாவோ செக்ட், அது மட்டும் இல்லாம இன்னைக்கு எங்களுடைய தாவோ செக்டோடைய லீடரே இங்க வந்திருக்காரு, உங்களுடைய ஸ்டூடெண்ட் தான் எங்களுக்கு பெரிய பிரச்சனையை கொடுத்துக்கிட்டு இருக்கான், அது மட்டும் இல்லாம நீங்க என்ன கண்டுக்கவே மாட்டீங்க, இதெல்லாம் ஒரு மரியாதையான்னு ஹீரோ சொல்லவும், சரி இதுக்கு முன்னாடி என்னுடைய அகாடமியை சேர்ந்த ஸ்டூடெண்ட் பண்ண தப்பு எல்லாத்துக்கும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், ஆனா நான் எப்படா உன்னை கண்டுக்காம இருந்தேன், நான் வந்ததுல இருந்து உங்க கூட தாண்டா பேசிக்கிட்டு இருக்கேன்னு அவரு சொல்லவும், தாவோ செக்டோடைய லீடரே இங்க வந்திருக்காரு, ஆனா ஜேஎஸ் அகாடமியை சேர்ந்த நீங்க ஒருத்தர் மட்டும்தான் அவரை வரவேற்கிறதுக்கு வந்திருக்கீங்க, இதெல்லாம் ஒரு வரவேற்பான்னு ஹீரோ சொல்லவும், எங்களை மன்னிச்சிருங்க எங்களுடைய அகாடமி இன்னைக்கு ரொம்ப பிஸியா இருக்கு, அதனால உங்களை வெல்கம் பண்றதுக்கு எங்களால யாரையும் அனுப்ப முடியலன்னு ஜேஎஸோடைய லீடர் சொல்ல, சரி ஓகே இதுக்கப்புறமும் நான் உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்க விரும்பல, நீங்க என்ன பண்றீங்கன்னா சுத்தி இருக்கிற டவுன்ல இருந்து வரவேற்கிறதுக்காக ஆளை கூட்டிக்கிட்டு வாங்க, நாங்க உங்களுடைய அகாடமிக்கு வந்த விஷயம் இந்த உலகம் முழுக்க தெரியணும், தாவோ செக்டோடைய பவர்னா என்னன்றது இந்த உலகம் முழுக்க தெரியணும்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கேன். அவன் அதை கேட்டு பயங்கரமா கடுப்பாகவும், ஆமா நீ சொல்றதும் சரிதான், போயிட்டு 10 ஸ்டோரி டெல்லருங்களாச்சும் கூட்டிக்கிட்டு வாங்க, அப்பதான் நாங்க ஜேஎஸ் அகாடமிக்கு வந்த விஷயம் இந்த உலகம் முழுக்க பரவும்னு எக்ஸ்வி சொல்லிட்டு இருக்கேன். இந்த ஜேஎஸ் அகாடமி சேர்ந்தவனுங்களாம் எதுக்கு தான் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ தெரியலன்னு சைட்ல இருக்கிறவனுங்க சொல்லவும், தாவோ செக்டோடைய லீடர் சைலண்டா நின்னுகிட்டு இருக்கேன். தாவோ செக்ட் லீடர் இந்த தடவை நான் கொஞ்சம் கவனம் குறைவா இருந்துட்டேன், நான் சீக்கிரமா போயிட்டு உங்களை வெல்கம் பண்றதுக்கு ஆளுங்களை வர சொல்றேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு யூகிங் சீக்கிரமா போயிட்டு அகாடமி ஆபீசர் கிட்ட இதை பத்தி சொல்றான்னு அவர் சொல்லவும், ஆனா மிஸ்டர் ஜூஜுன்னு அவன் சொல்ல, எதுவும் பேசாத சீக்கிரமா இங்கிருந்து போடான்னு அகாடமியோட லீடர் சொல்ல, சரின்னு சொல்லிட்டு அவனும் அங்கிருந்து கிளம்பி போயிடும். என்ன இதோட முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறீங்களா?
டேய் எங்க வாயன் வாய்ஸ் சிட்டி லாடோடைய ஸ்ட்ரென்த் உண்மையிலேயே ரொம்ப சிறந்ததானு ஹீரோ கேட்கவும், ஏன்டா நீ இன்னும் எதனா பண்ணலான்ற ஐடியால இருக்கியாடான்னு எக்ஸ்யூவி கேட்கவும், நீ ஃபர்ஸ்ட் சிட்டிக்கு உள்ளார போயிடு, அதுக்கப்புறமா நான் சொல்றத செய்டான்னு சொல்லிட்டு ஹீரோ என்னவோ சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓ எனக்கு புரிஞ்சிருச்சுன்னு எக்ஸ்யூவி சொல்ல சீனை கட் பண்ணா அப்படியே நைட்டாக அந்த இடத்துக்கு ஜேஎஸ் அகாடமியை சேர்ந்தவனுங்க வெல்கம் பண்றதுக்காக வர, ஜேஎஸ் அகாடமி தாவோ செக்ட் லீடரை வரவேற்கிறோம்னு அவர் கத்த, என்ன சைட்ல இந்த ரெண்டுத்தை வச்சுட்டு உள்ளார வாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, எங்களுடைய தாவோ லீடருக்கு இது எல்லாம் பத்தவே பத்தாது, இன்னும் பெருசா பண்ணுங்க, முதல்ல இவனுங்க எல்லாரையும் இங்கிருந்து கிளம்ப சொல்லுங்கன்னு ஹீரோ சொல்லவும் அவனுங்க எல்லாரும் பயங்கரமா கடுப்பாயிடுறானுங்க. அப்படின்னா உண்மையிலே இந்த எக்ஸூசா வந்து தாவோ செக்டர்ல சேர்ந்துட்டானா, இன்னைக்கு நம்மளுக்கு பிரச்சனையை கொடுக்கணும்னே இவன் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான்னு அவருக்குள்ளாரே சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்னுடைய தாவோ செக்டோடைய லீடர் தான் உலகத்துல இருக்கிற எல்லா தாவோ ஃபிக்ஷனுக்கும் தலைவர்ரா, இன்னைக்கு மரியாதைனா என்னன்றத நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன்டான்னு சொல்லிட்டு ஹீரோ சொடக்கு போடவும் டக்குன்னு மேல படசு எல்லாம் வந்து வெடிக்க கீழே நின்னுகிட்டு இருந்தவனுங்க எல்லாரும் பயங்கரமா பயப்பட ஆரம்பிச்சாரானுங்க. அவரும் என்னடா சவுண்டுன்னு திரும்பி பார்க்க நம்மளுடைய தாவோ செக்டை சேர்ந்தவங்கள வெல்கம் பண்றதுக்காக சீனா எல்லாரும் வந்துகிட்டு இருக்கேன். அந்த பொண்ணுங்க வேற பூ எல்லாம் தூவிக்கிட்டு சீனா வந்துகிட்டு இருக்கவும் சைட்ல இருக்கிறவனுங்களும் நின்னுகிட்டு அதைய பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க. என்னடா இது பாக்குறதுக்கே ரொம்ப அற்புதமா இருக்குடான்னு அவன் சொல்ல எல்லாரும் பாட்டு பாடிக்கிட்டு சைட்ல அப்படியே டான்ஸ் ஆடிக்கிட்டு வந்துகிட்டு இருக்கேன். அந்த பொண்ணுங்களோ பூவை எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன், உங்க எல்லாரையும் வரவேற்கிறோம்னு சொல்லிக்கிட்டு வர, என்னடா இது தாவோ செக்டை சேர்ந்தவங்கள வரவேற்கிறதுக்கு இவ்வளவு அழகான பொண்ணுங்க எல்லாரும் வந்திருக்காங்க, இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லடான்னு சென்டர்ல இருக்கிறவரு சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்னடா ஜேஎஸ் அகாடமியை இவ்வளவு அசிங்கப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க, இருந்தாலும் இவ்வளவு பெரிய வெல்கம் கொடுக்குறாங்கன்னு எவனோ ஒருத்தன் சொல்லிக்கிட்டு இருக்கேன். எங்களுடைய ஜேஎஸ் அகாடமியை சேர்ந்தவங்கள கடுப்பேத்துறதுக்காகவே நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கியாடான்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கேன். எல்லாரும் நின்னுக்கிட்டு அந்த ஷோவையே பார்த்துக்கிட்டு இருக்கவும் நம்ம எக்ஸ்யூவி வந்து சீனா போஸ கொடுக்கவும் அவங்க 3 பேரும் வாய பொழந்துக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்படியே லைட்டா பேலன்ஸ் மிஸ் ஆகி கீழே விழுந்துடுறாரு. சின்ன ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கேன், எப்படி இருக்கு இது உங்களுக்கு போதுமா அப்படின்னு எக்ஸ்யூவி சொல்லவும், டேய் செக்ட் லீடரே எங்க இருக்காரு, எதுக்காகடா என்கிட்ட கேட்கறேன்னு ஹீரோ சொல்லவும், டேய் எக்ஸ்யூசா எதுக்காக இவ்வளோ பெரிய ஷோவை ஏற்பாடு பண்ணியிருக்க, பாத்தியா ஜேஎஸ் அகாடமியில இருக்கிறவனுங்க எல்லாரும் இதை பார்த்துட்டு பயங்கரமா கடுப்பா வரானுங்கடா அப்படின்னு தாவோ செக்ட் லீடர் சொல்லவும் அங்க இருக்கிறவனுங்க எல்லாரும் கடுப்பா தான் நின்னுகிட்டு இருக்கானுங்க. சரி இதுக்கப்புறம் நீ இந்த மாதிரி பண்ணாதரான்னு தாவோ செக்ட் லீடர் சொல்ல ஓகேன்னு ஹீரோ சொல்லவும் அங்க இருக்கிறவங்க எல்லாரும் பயங்கரமா சிரிக்க அவன் பயங்கரமா கடுப்பாயிட்டு ஹீரோவை அடிக்க வர, என்ன மன்னிச்சிருங்க இது உண்மையிலேயே ஜேஎஸ் அகாடமியோடைய டெரிட்டரி தான், ஆனா இந்த மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணிருக்காங்கன்ற விஷயம் எனக்கே தெரியாது, அதனால நம்மளுடைய யங் ஜெனரேஷனை சேர்ந்த ஆளுங்க கிட்ட எல்லாம் நீங்க ஒன்னும் கோவப்படாதீங்கன்னு தாவோ செக்டோடைய லீடர் சொல்லவும் அவரு கொஞ்சம் கடுப்பா இதெல்லாம் ஒரு விஷயம் இல்லைன்னு சொல்லிட்டு தாவோ லீடர் முதல்ல நம்ம சிட்டிக்குள்ளார போறது தான் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன்னு ஜேஎஸ் அகாடமியோடைய லீடர் சொல்லவும், எக்ஸ்யூசா நான் உங்ககிட்ட சில விஷயங்களை பத்தி டிஸ்கஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு, அதனால வாடா போலாம். ஆமா இல்ல நம்ம முதல்ல இந்த வெல்கம் செரிமோனியை முடிச்சுட்டே ஒரு வழியா போயிடலான்னு தாவோ செக்ட் லீடர் சொல்ல ஹீரோவும் ஓகேன்னு சொல்ல அவர் அங்கிருந்து பறந்து போயிடுறாரு. எக்ஸ்யூசான்னு கடுப்பா அவருக்குள்ளாரே சொல்லிட்டு இருந்துட்டு அவரும் அங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு. எக்ஸ்யூசா பாத்தியா இல்லையா அவன் ரொம்ப கடுப்பாயிட்டான், என்னுடைய மனசு இப்பதான் ரொம்ப நிம்மதியா இருக்கு, அது மட்டும் இல்லாம திருப்பி என்ன செக்ட் லீடரை பாக்குறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்ததுக்கும் ரொம்ப நன்றிடான்னு எக்ஸ்யூவி சொல்லிட்டு இருக்கேன். அதுக்குள்ளார அவசரப்படாதரா, என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டு வா, நான் தாவோ செக்டோடைய சீஃப் ஆனதுக்கு அப்புறம் உனக்கு சாப்பிடறதுக்கு அற்புதமான சாப்பாடு எல்லாம் கிடைக்கும், நீ எப்பயும் போல ஒரு கோட் டிசேபிளா இருக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், சீனியர் எக்ஸ்யூவி நீங்க 2 பேரும் இந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸை எங்கிருந்து கூட்டிக்கிட்டு வந்தீங்க, இது ரொம்ப அற்புதமா இருக்குன்னு அவ சொல்லிக்கிட்டு இருக்கேன். கரெக்ட், ஜேஎஸ் அகாடமியில இருக்கிற ஸ்டூடெண்ட்டுங்களுடைய மூஞ்சியை பார்க்கறதுக்கு இப்பதான்டா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு அவன் சொல்லவும் அவனுங்க எல்லாரும் பயங்கரமா கடுப்பாவ, இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை, இந்த மொத்த சிட்டி என்னுடைய கண்ட்ரோல்ல இருந்து தான் நீ எக்ஸ்யூவி சொல்ல எல்லாரும் பயங்கரமா சிரிக்க, சரி வாங்க எல்லாரும் மெயின் கேரேஜுக்கு போலான்னு எக்ஸ்யூவி சொல்ல இந்த கேரேஜ் உண்மையிலே ரொம்ப அற்புதமா இருக்குடான்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். பிரதர் எக்ஸ்யூ ஒரு நிமிஷம் நில்லு, என்னடா விஷயம்னு ஹீரோ கேட்கவும், செக்ட் லீடருக்கு முன்னாடி என்னுடைய மூஞ்ச திருப்பி காட்டினதுக்கு நன்றி சொல்ற விதமா நான் உன்னை லாஸ்ட் கேரேஜுக்கு கூட்டிக்கிட்டு போறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை தரன்னு இழுத்துக்கிட்டு வர, அப்படி என்னடா இந்த லாஸ்ட் கேரேஜ்ல மட்டும் ஸ்பெஷலா இருக்கு, இதுலயும் நம்ம 2 பேரும் மட்டும் தான் உக்காந்துக்கிட்டு போறோம்னு ஹீரோ சொல்லவும் அந்த டோர் ஓபன் ஆக ஹலோ எங்க மாஸ்டர் அந்த 4 பொண்ணுங்களும் சொல்ல, என்ன பிரதர் எக்ஸு இது எப்படி இருக்கு, இதுதான் நான் உங்களுக்கு ஸ்பெஷலா ட்ரீட் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ண விஷயம்னு எக்ஸுவே சொல்லவும், இது உனக்கே கொஞ்சம் ஓவரா தெரியலையாடான்னு ஹீரோ சொல்ல அப்படியே சீனை கட் பண்ணா ஹீரோவும் அந்த கேரேஜுக்குள்ளார உக்காந்துக்கிட்டு இருக்க, எங்கம்மா
மாஸ்டர் இந்தாங்க சரக்கடிங்க, இந்தாங்க இந்த பயத்தை சாப்பிடுங்கன்னு அந்த பொண்ணுங்க சொல்லிக்கிட்டு இருக்கேன். யக்ஷுவி என்னடா நீ பண்ணிக்கிட்டு இருக்கன்னு ஹீரோ சொல்லவும், நம்ம எல்லாரும் ஆம்பளைங்க தானே, அப்புறம் இப்படிதான் இருக்க முடியும், இது உங்களுக்கு பிடிக்கலன்னு மட்டும் சொல்லிடாதீங்க, இது உங்களுடைய மனசை முழுமையடைய வச்சிருச்சான்னு யக்ஷுவி கேட்கவும், இதெல்லாம் நான் எப்படா சாட்டிஸ்ஃபை ஆவேன், ஜூனியர் யக்ஷு எனக்கு முன்னாடியே தானே உட்காரன்னு சொன்னீங்க, இங்க வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, கதவை திறங்க, லிட்டில் சிஸ்டர் ரூயூஷு உங்களுக்கு முன்னாடி உக்காரணும்னு ரொம்ப ஆசைப்படுறான்னு ஒயிட் ட்ரெஸ் போட்டுட்டு இருக்க பொண்ணு சொல்லவும், ஏய் அப்படி இல்ல ஒண்ணும் இல்லைன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஐயோ இப்ப மட்டும் அவங்க என்ன பார்த்தாங்கன்னா கண்டிப்பா தப்பா தான் புரிஞ்சுப்பாங்க, நான் இதை பத்தி எப்படி அவங்க கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண போறேன்னோ தெரியலன்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கேன். யக்ஷுன்னு சொல்லிட்டு ஒருத்தன் கதவை ஓபன் பண்ண ட்ரை பண்ண ஹீரோ டக்குன்னு அந்த 2 பொண்ணுங்களையும் தூக்கி வெளியில போட, அந்த பொண்ணுங்களும் அங்க நின்னுகிட்டு இருந்தவனுங்க மேல போய் விழுந்துட்டு கத்திக்கிட்டு இருக்கவும், சீனியர் சாங் சீனியர் ஊ உங்களுக்கு எதுவும் ஆகல இல்லைன்னு வெள்ளை ட்ரெஸ் போட்டுட்டு இருக்க பொண்ணு சொல்லவும், நம்ம லைட்டா ஷாக்கா பார்த்துக்கிட்டு இருக்கேன், நாங்க நல்லா தான் இருக்கோம்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த பொண்ணுங்களும் அப்படியே லைட்டா வெக்கப்பட்டுக்கிட்டே அங்கிருந்து ஓடி போயிடுறாங்க. என்னதான் நடந்துச்சுன்னு அவங்க 2 பேரும் திரும்பி பார்க்க நம்ம ஹீரோ சீனா போச கொடுத்துக்கிட்டு இருந்துட்டு, டேய் யக்ஷுவி நம்ம இந்த இடத்துக்கு எதுக்காக வந்திருக்கோம், நீ என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, நம்ம மவுண்டனுக்கு போயிட்டு பிராக்டிஸ் பண்றதுக்காக வந்திருக்கோம், நீ என்னடானா குஜாலா இருக்கலான்னு வந்திருக்கியா, எப்படிடா உன்னால இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ண முடியுதுன்னு ஹீரோ சொல்லவும், நம்ம ஆளு ஷாக் ஆகிட்டு ஐயோ அதெல்லாம் எதுவும் இல்லைன்னு கத்தவும், ஹீரோ டக்குன்னு அவனுடைய வாயில ஆப்பிள வச்சு அம்மிக்கிட்டு, நீ எதுவும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லடா, இங்கே இருந்துட்டு நீ பண்ண விஷயத்தை யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருறான்னு ஹீரோ சொல்ல, யக்ஷுவியோ ஒன்னும் புரியாம பார்த்துக்கிட்டு இருக்கேன், வாங்க நம்ம எல்லாரும் போலான்னு ஹீரோ சொல்லிட்டு, யக்ஷு உசாக்கு முன்னாடி அழகான ஒரு பொண்ணுங்க உக்காந்துக்கிட்டு இருந்தோம், அவங்கள பார்த்து எந்த ஒரு எண்ணமும் வரல, இவர் தாண்டா நம்மளுடைய தாவோ செக்டோடைய ரோல் மாடலா இருக்கிறதுக்கு சரியான ஆளுன்னு அவனை ஒருத்தன் சொல்லிக்கிட்டு இருக்கவும், டே முட்டாளி யக்ஷுவியே, நீ யக்ஷுசாவை தப்பான வழியில கூட்டிட்டு போலான்னு நினைக்கிறியாடான்னு வெள்ளை ட்ரெஸ் போட்டுட்டு இருக்க பொண்ணு சொல்லவும், நீ சரியான முட்டாளா இருக்கடான்னு ப்ளூ ட்ரெஸ் பொண்ணு சொல்லவும், 2 பேரும் அங்கிருந்து கிளம்பி போவ, ஒரு நிமிஷம் இருங்க நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நம்மளால அப்படியே கீழே விழுந்துடுறான். நல்ல வேலை நான் எப்படியோ தப்பிச்சிட்டேன், இல்லைனா இவங்க கிட்ட மாட்டிக்கிட்டு என்னுடைய நிலைமை என்ன இருக்குமோ தெரியல, எப்படியாவது நான் இங்கிருந்து என்னுடைய ஒய்ஃபை திருப்பி கூட்டிக்கிட்டு போய் ஆகணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டே வர, டேய் எல்லாரும் அங்க பாருங்கடா, தாவோ செக்டோடைய ஸ்டூடெண்ட்டுங்க எல்லாம் வந்துட்டாங்க போல இருக்கு, அங்க பாருங்கடா நீ எவனோ ஒருத்தன் சொல்லிக்கிட்டு இருக்கேன், அவங்களும் சீனா அந்த இடத்துக்கு வந்துகிட்டு இருக்கவும், புதுசா வந்துகிட்டு இருக்கிறவனுங்களை சேலஞ்ச் பண்ணிட்டு நம்ம இந்த ஊருல ஃபேமஸ் ஆயிடலாண்டான்னு சென்டர்ல இருக்கிறவன் சொல்ல, அவங்களும் அந்த வண்டியில சீனா வந்துகிட்டு இருக்கவும், எல்லாருக்கும் என்னுடைய வணக்கங்கள், நான் தான் ஜெங் யாங் ஜேசிடி பிரான்ச்சோடைய இன்சார்ஜ், உங்களுக்காக தான் நான் இவ்வளவு நேரமா காத்துக்கிட்டு இருந்தேன்னு அவரு சொல்லவும், சீனியர் ஜென் யாங் நான் தான் யக்ஷு உசா, இங்க இருக்கிற ஜூனியர் டிசேபிள் எல்லாருக்கும் நான் தான் தலைவர்னு ஹீரோ சொல்லவும், என்னது நீங்க தான் ஜூனியர் யக்ஷு உசாவா, உங்களை பத்தின பேரு தான் தாவோ செக்ட் முழுக்க பரவி இருக்கு, அது மட்டும் இல்லாம உங்களுடைய பேரு இந்த உலகம் முழுக்க பரவி இருக்குன்னு ஜெங்கு சொல்லிக்கிட்டு இருக்க, உண்மையிலே எங்களுடைய யங் ஜெனரேஷனுக்கு நீங்க தான் ஒரு ரோல் மாடல்னு அவன் சொல்றான், நீங்க எல்லாரும் ரொம்ப தூரத்துல இருந்து வரீங்க, அதனால நீங்க இங்கவே ரெஸ்ட் எடுங்கன்னு ஜெங் சொல்லவும், அவங்களும் அப்படியே பின்னாடியே கிளம்பி போயிடுறாங்க. அங்க நின்னுகிட்டு இருந்ததுல ஒருத்தன் வந்துட்டு, என்னுடைய வழி விட்டு நகருங்கடா, நான் தாவோ செக்டோடைய ஸ்டூடெண்ட்டுங்களை சேலஞ்ச் பண்ண விரும்புறேன், எங்கடா போய்கிட்டே இருக்கீங்க நில்லுங்கடான்னு அவன் சொல்ல, நான் ஜாவோ வூஜிங்கு பிபி ஐலாண்ட்ல இருந்து வரேன், தாவோ செக்டை நான் சேலஞ்ச் பண்ண விரும்புறேன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கேன், நான் ஷியூ குங்கியாங் நான் காமியோ வில்லேஜில் இருந்து வரேன், நானும் தாவோ செக்டை சேர்ந்த ஸ்டூடெண்ட்டுங்களை சேலஞ்ச் பண்ண விரும்புறேன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கேன், நான் குவாங் மெடியன் ட்ரெஷர் கேவ்ல இருந்து வரேன், நான் ஒரு கிரேட்டஸ்ட் ஸ்வாட்ஸ்மேன், நானும் உங்களை சேலஞ்ச் பண்ண விரும்புறேன்னு சொல்லிட்டு அவன் கையில இருந்த மீனை தூக்கி போட்டுட்டு திருப்பி கத்தியை எடுத்து நின்றான். தாவோ செக்டை சேர்ந்த பயந்தாங்கோலிங்களே, எங்களுடைய சேலஞ்சை நீங்க அக்செப்ட் பண்ண போறீங்களா இல்ல பயந்துகிட்டு இங்க இருந்து ஓட போறீங்களாடான்னு 5 பேரும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆமாண்டா நீ சொல்றது சரிதான்டா, அவனுங்க எல்லாரும் சரியான பயந்தாங்கோலிடான்னு எவனோ ஒருத்தன் சொல்ல, ஐயோ இவனுங்களான்னு இன்சார்ஜ் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதோட இந்த எபிசோட் முடியுது ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம வீடியோக்கு லைக் போட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் கொடுத்துருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ எல்லாம் டக்குனு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். மறக்காம இந்த மாதிரி அனுப்பி பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்றேங்க. நான் உங்களை அடுத்த எபிசோட்ல மீட் பண்றேன். See you guys.